آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين ذرية بعضها من بعض صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய ஒன்று கூடலையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. உண்மையிலேயே இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய இந்த பிரதேசத்தில் கொழும்பில் முஸ்லீம்கள் என்று சொன்னால் மாளிகாவத்தை என்று சொன்னால் அது முஸ்லீம்கள் என்று சொல்லி பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் குழந்தை வளர்ப்பு இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியமான இடத்தை வகிக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு தலையங்கத்தில் உங்களுக்கு முன்னால் உரையாற்ற வேண்டும் என்று சொல்லி பதிக்கப்பட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை படைப்பதற்கு, மனித வர்க்கத்தை உலகத்திலே வளர்ப்பதற்கு ஒரு அழகான முறையை உலகத்துக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தி இருக்கிறான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய கரத்தினால் படைத்தான். ஆரம்ப மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகவும் வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான முறையில் படைத்தான் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை எல்லாம் நாங்கள் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக, அவர்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை துணைவி ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணுடைய வாழ்க்கை பூர்த்தியாக மாட்டாது. ஒரு பெண்ணுடைய துணை இல்லாமல் ஒரு ஆணுடைய இன்பம் பூர்த்தியாக மாட்டாது என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை படைத்தான். யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், ஏ மனிதர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவர்களையும், உலகத்திலே வாழக்கூடிய எத்தனை கோடி மக்களாக இருந்தாலும் அத்தனை கோடி மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஆதமிலிருந்து தான் படைத்திருக்கிறான். وخلق منها زوجها, அந்த ஆதமுடைய நஃப்ஸிலிருந்துதான், ஆத்மாவிலிருந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹவ்வாவையும் படைத்தான். இந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விலா எலும்பை பயன்படுத்தினான். அதிலிருந்துதான் படைத்தான் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம்
அறிவுகளை எல்லாம் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்னமொரு மனிதர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசமாக படைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வகையாக படைக்கப்பட்டார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வகையாக படைக்கப்பட்டார்கள். மூணாவது ஒரு மனிதர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வித்தியாசமாக படைத்தார். இதையும் குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. எப்படி படைத்தான்? ஆணுடைய துணை இல்லாமல் படைத்தான். திருமணம் முடிக்காமலேயே ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்பனையாக ஆகிவிட்டார்கள். விபச்சாரம் செய்யவும் இல்லை. வலம் யம்ஸஸ்னி பஷருன் வலம் அகு பகியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன எந்த ஒரு ஆணும் தொட்டு கூட பார்க்கல. என்னை ஹலாலான முறையில் எந்த ஒரு ஆணும் தொட்டு கூட பார்க்கவில்லை. வலம் அகு பகியா, நான் ஒரு விபச்சாரியாகவும் இருக்கல்ல. எனக்கு எப்படி குழந்தை உருவாகும்? எனக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? மலக்குமார்கள் வந்து நன்மாராயம் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை தரிக்கப் போகிறது, அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், உங்களுக்கு ஒரு கற்பம் தரிக்கும். பிரசவம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரசவ வேதனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். இப்படிப்பட்ட ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று சொல்லி நன்மாராயம் சொல்லப்படுகிறது. அந்த கட்டத்தில் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எனக்கு எப்படி ஒரு குழந்தை கிடைக்கும்? வலம் யம்ஸஸ்னி பஷருன், எந்த ஒரு ஆணும் ஹலாலான முறையில் என்ன தொடவும் இல்லை. வலம் அகு பகியா, நான் ஒரு விபச்சாரம் செய்த பெண்மணியும் அல்ல. இந்த 3 பேரை தவிர உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்துணை கோடி மக்களும், பிறந்து மௌத்தானவர்கள், பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இதற்கு பிறகு பிறக்க இருக்கிறவர்கள், அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு ஒரு முறையில்தான் அனுப்பியிருக்கிறான். எல்லாருக்கும் ஒரே முறை, அதுல வித்தியாசம் கிடையாது. எப்படி கணவன் மனைவியாக குடும்பம் சேர வேண்டும், அது ஹலாலாக சேரவும் முடியும், ஹராமாக சேரவும் முடியும். 2 பேரும் சேரக்கூடிய கட்டத்தில் அங்கிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஒன்றுதான் குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒன்றை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அஃபரஐதும் மா தும்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். நீங்கள் அந்த விந்தை பார்க்கவில்லையா, அந்த இந்திரியத்தை பார்க்கவில்லையா? அதனை ஆணாக பெண்ணாக மனிதனாக படைப்பது யாரு? அல்லாஹ் கேட்கிறான். அஃபரஐதும் மா தும்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். அதை படைப்பது நீங்களா அல்லது நாங்களா? உங்களுடைய சக்தியா எங்களுடைய சக்தியா? யாருடைய குதிரத் அங்கே வேலை செய்கிறது? ஒரு இந்திரிய துளியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஒரு விந்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனாக படைக்குகிறான். எப்படி படைக்குகிறான்? ஹுவல்லதி அன்ஷஅக்கும் பில் அர்ஹாமி கைஃப யஷா. தாயினுடைய கருவிலே, தாயினுடைய கற்பறையிலே அவன் நினைத்த பிரகாரம், தாய் நினைத்த பிரகாரம் அல்ல, வாப்பாவுடைய விருப்ப பிரகாரம் அல்ல, வைத்தியனுடைய ஆலோசனை பிரகாரம் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுவல்லதி, அவனாகவே, யுஸவ்விருக்கும் பில் அர்ஹாமி கைஃப யஷா, அவன் விரும்பிய பிரகாரம் கருப்பனாக, வெள்ளையனாக, ஆணாக, பெண்ணாக, பரிபூர்ணமான அங்க சம்பூர்ணமான குழந்தையாக, குறைபாடுகள் நிறைந்த குழந்தையாக, சுப்ஹானல்லாஹ், கட்டையனாக, நெட்டையனாக, ஒரு புள்ளையாக, 2 புள்ளையாக, பல பேராக படைப்பது நான். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய விருப்ப பிரகாரம் தான் இவைகள் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மட்டும் கொடுப்பேன், நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மட்டும் கொடுப்பேன். வயஹபு லிமன் யஷாஉ ஸுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை மட்டும் கொடுப்பேன். வயுஸவ்விஜுஹும், யாருக்கு விரும்புகிறேனோ, யாருக்கு கொடுக்க விரும்புகிறேனோ அவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுத்து விடுவேன். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, யாருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க விரும்பவில்லையோ அவர்களை மலடிகளாக ஆக்கி விடுவேன்.
அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய விருப்பம் யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, பெண்களை கொண்டுதான் அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான். நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மட்டும் கொடுப்பேன். வயஹபு லிமன் யஷாஉ ஸுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும், இனாசா என்ற வார்த்தையில் அலிஃப் லாம் சேர்க்கப்படவில்லை, அது நக்கீராவாக இருக்கிறது. யஹபு லிமன் யஷாஉ இனாசா வயஹபு லிமன் யஷாஉ ஸுகூர். அஸ்ஸுகூர் என்று சொல்லும் பொழுது, ஆணை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் அலிஃப் லாம் சேர்த்து போட்டிருக்கிறான். எதற்காக வேண்டி போட்டிருக்கிறான் என்பதற்கெல்லாம் ஏராளமான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை பற்றி இங்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, குழந்தைகளை பற்றி குர்ஆனில் பேசக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வித்தியாசமான முறையில் ஆணாக பெண்ணாக இரண்டையும் கலந்து கொடுக்குகிறேன் என்று சொல்லி எல்லாம் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. இப்படியாக பார்க்கும் பொழுது உலகத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குழந்தைகள் உலகத்திலே பிறப்பதற்குரிய ஒரே ஒரு வழி ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய ஒன்று சேருதல். ஒரு ஆண் ஒரு பெண் ஒன்று சேருதல். இது ஹராமாக சேரவும் முடியும், ஹலாலாக சேரவும் முடியும். நல்ல முறையில் சேரவும் முடியும், முறை தவறி சேரவும் முடியும். எப்படி சேர்ந்தாலும் சரி, நாட்டத்தில் இருக்கும் என்றிருந்தால் குழந்தைகள் அங்கே பிறக்கும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, குழந்தைகளை பெற்றெடுப்பது ஒரு மிகப்பெரிய அமானிதம். இது மிகப்பெரிய ஒரு அமானிதம். எந்த அளவுக்கு பெரிய ஒரு அமானிதம் என்று சொன்னால், குழந்தைகள் நல்லவர்களாக பெற்றெடுக்கப்பட வேண்டும். நல்ல மண்ணில விளைந்த மரக்கறிக்கு என்ன விலை இருக்கிறதோ, நல்ல மண்ணில் விதைக்கப்பட்ட தானியத்துக்கு என்ன பொறுமதி இருக்கிறதோ, இதே போலத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அன்பான தாய்மார்களே, நல்ல கருவில் வளர்ந்த, நல்ல கற்பில் வளர்க்கப்பட்ட, நல்ல கற்பறையில் வளர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய பார்வையில் பொறுமதி இருக்கிறது. ஜினாவை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. ஜினா எப்படிப்பட்ட ஒரு பாவம் என்று சொன்னால், ஜினா எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஹராமான கர்மம் என்று சொன்னால், இஸ்லாம் ஜினாவை மட்டும் ஹராமாக்கல்ல. இஸ்லாம் ஜினாவை மட்டும் ஹராமாக்கல்ல, ஜினாவுடன் சம்பந்தப்படக்கூடிய, ஜினாவின் பக்கமாக எங்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய, ஜினாவின் பக்கமாக எங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தக்ரபு ஸினா, நீங்கள் ஜினாவை நெருக்கவும் வேண்டாம், நெருக்கவும் வேண்டாம். ஜினாவுடைய நெருக்கம் எதை கொண்டு உருவாகும்? ஜினாவுடைய நெருக்கம் எதை கொண்டு கிட்டமாகும்? உலகத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அன்பான தாய்மார்களே, ஜினாவுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட், ஜினாவை இஸ்லாம் ஒரு கிரிமினல் லோ, அதாவது குற்றவியலாக பார்த்திருக்கிறது. அது பெரிய ஒரு குற்றம். எந்த அளவுக்கு பெரிய குற்றம் என்று சொன்னால், என்னுடைய பார்வையில் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்டென்ஸ், அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனையை போல ஒரு தண்டனை வேற எந்த ஒரு பாவத்துக்கும் கொடுக்கப்படவில்லை. ஏன்? உலகத்தில் நல்ல குடும்பங்கள் உருவாக வேண்டும், நல்ல சந்ததிகள் வளர்க்கப்பட வேண்டும், நல்ல குடும்ப பின்னணிகள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இது. ஜினா, விபச்சாரம் எந்த அளவுக்கு மோசமான பாவம் என்று சொன்னால், குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, நபிமார்களுடைய மனைவிமார்கள் காபிர்களாக இருந்திருக்கிறார்கள். காபிர்கள், நபிமார்களுடைய மனைவிமார்கள் காபிர்களாக இருந்திருக்கிறார்கள். வரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத லூத் வம்ரஅத, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ் வம்ரஅத லூத். லூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் உதாரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான். நபிமார்களுடைய மனைவிமார்கள் காவிர்களாக இருந்திருக்கிறார்கள். நபிமாருடைய மனைவிமார்கள் காவிர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, மா பகத் இம்ரஅத்து நபிய்யின் கத், மா பகத் இம்ரஅத்து நபிய்யின் கத். நபிமாருடைய மனைவிமார்கள் காவிர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆனால் எந்த ஒரு நபியினுடைய மனைவியும் விபச்சாரியாக இருக்கவில்லை. இன்றைக்கும் கூட, இந்த ஜமான்ல கூட அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக ஆகுமாக்கி இருக்கிறான், குர்ஆனின் மூலமாக அனுமதித்திருக்கிறான். யூத பெண்களை நிக்காஹ் செய்யலாம், கிறிஸ்தவ பெண்களை நிக்காஹ் செய்து கொள்ளலாம். அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார்கள், இன்ஜீலை பின்பற்றுகிறார்கள், யகூதிகள் தௌராத்தை பின்பற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட யூத குடும்பங்கள், அப்படிப்பட்ட கிறிஸ்துவ குடும்பங்கள் இருக்க வேண்டியிருந்தால் நிபந்தனைகளுடன், வெறுமனே சும்மவல்ல, நிபந்தனைகளுடன் நிக்காஹ் செய்து கொள்ளலாம். நீங்க பள்ளிக்கு போவீங்க, அவங்க அவங்களோட மதத்தை பின்பற்றுவாங்க, அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், வேலைக்காரர்கள், தௌராத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இன்ஜீலை பின்பற்றக்கூடியவர்கள், ஃபிக்ஹ் சொல்லக்கூடிய, மார்க்கம் சொல்லக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட பெண்களாக அந்த பெண்கள் இருப்பாங்க என்றிருந்தால் அவர்களை நிக்காஹ் செய்து கொள்ளவும் முடியும், அவர்கள் அறுத்த அறுப்பை சாப்பிடவும் முடியும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆனாலும் கூட அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, நல்ல குடும்ப பின்னணிகள், நல்ல குழந்தைகள், சாலிஹான பரம்பரைகள் உலகத்திலே உருவாக வேண்டும் என்றிருந்தால் விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும், ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இதனால்தான் குர்ஆன் சொல்லுகிறது, எந்த அளவுக்கு வன்மையாக இந்த பாவத்தை கண்டிக்கிறது சொன்னால், சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜினாவை பற்றி பேசக்கூடிய கட்டத்தில் இன்னும் 2 பாவங்களை சேர்த்துத்தான் பேசியிருக்கிறான். வெறுமனே ஜினா மட்டுமல்ல. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பேசக்கூடிய எனக்கு அல்லாஹ் தௌபீக்கை நசீபாக்குவானாக, கேட்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் தௌபீக்கை நசீபாக்குவானாக, இந்த பாவத்தின் மீது வெறுப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ஏனென்று சொன்னால் சில பாவங்கள் இருக்கிறது, தௌபா செய்து விடலாம், தௌபா செய்து விடலாம், ஆனாலும் கூட அந்த பாவத்தினால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட முடியாது. அந்த பாவத்தினால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட முடியாது. அன்புக்குரிய தாயே, அன்பான சகோதரியே, இதை கவனமாக கேளுங்க. ஜினா செய்து விட்டோம், தௌபா செய்யலாம், ஆனால் ஜினாவினால் பிறந்த குழந்தைக்கு என்ன செய்வது? ஜினாவினால் பிறந்த குழந்தைக்கு என்ன செய்வது? யாருக்கு அந்த குழந்தை மஹரமாகும்? அந்த பெண்ணுடைய நிக்காஹ் யாரு செய்து வைப்பார்கள்? அந்த குழந்தை யாருக்கு தராதரமுடைய பெண்ணாக மாறுவாள்? சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆன் சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஜினாவை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில்ஹக் வலா யஸ்னூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜினாவை பற்றி சொல்வதற்கு முன்னால் 2 பாவத்தை சொல்லிவிட்டுத்தான் ஜினாவை சொல்லுகிறான். ஒன்று, வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அந்த இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்லடியாக இருக்கிறாங்களே, அவங்க யாரு தெரியுமா? அல்லாஹ் அல்லாத ஒன்றை அல்லாஹ்வுடன் சேர்த்து அழைக்கவும் மாட்டார்கள். யா அல்லாஹ் தான், யா அல்லாஹ் தான், வேறொன்றை கூப்பிட மாட்டார்கள், வேறொன்றை சொல்ல மாட்டார்கள். அல்லாஹுவே நீ போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்புன் அல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹுடன் சேர்த்து வேறொன்றை அழைக்கவும் மாட்டார்கள். எப்பயும் அல்லாஹ். $132 அல்ல,
டாலர் 1132 ரூபாவுக்கு போனாலும் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் போதுமானவன். ஜெனீவாவில் அல்ல, எங்க பில் பாஸ் பண்ணினாலும் நாங்க சொல்லுவோம் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் போதுமானவன். இந்த நாட்டிலே அல்ல, உலகத்துக்கே சொல்லுகிறோம், உலகத்துக்கே சவால் விடுகிறோம். எங்களுடைய ஈமானை உங்களுக்கு அசைக்க முடியாது. நாங்க சொல்லுவோம் ஹஸ்பி அல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். உலகத்துக்கு பறைசாட்டுகிறோம், உலகத்துக்கு கொண்டே சொல்லுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார்கள். நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார்கள். ஆடைகள் களையப்பட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ், கேவலப்படுத்தப்பட்டார்கள். ஆடைகள் கலத்தப்பட்ட நிலையில் நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, என்னமாவது தேவையா உங்களுக்கு, என்ன உதவி செய்ய வேண்டும்? சொன்னார்கள் ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். அதைத்தான் இன்றைக்கும் சொல்லுகிறோம், அதைத்தான் என்றுமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகும் அதைத்தான் சொல்லுவோம், ஹஸ்பி அல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன் எப்படிப்பட்டவனாகவும் இருக்கலாம், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு இந்த அல்லாஹ் போதுமானவன். கணவன் சாப்பாடு தாரார் இல்ல, கஞ்சனாக இருக்கிறாரு, கோலத்தனம் காட்டுறாரு, உழைக்க போறார் இல்ல, சம்பாதிக்க போறார் இல்ல, யாரு சின்ன தருவாங்க? ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆஹர். இரண்டாவது சொல்லுகிறான், வலா யக்துலூன அன்-நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். ஒரு போதும் கொலை செய்யவும் மாட்டார்கள். அல்லாஹ் அந்த பாவத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானார். அந்த பாவத்துக்குரிய நியத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானார். கொலை என்று சொல்லக்கூடியது, கொலை என்று சொல்லக்கூடியது நேராக ஒருவரை கொலை செய்வது, அல்லது ஒருவரை கொலை செய்ய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவது, ஒருவரை கொலை செய்வதற்காக பணம் வாங்கி கொலை செய்வது. இது மாத்திரமல்ல, இது மாத்திரமல்ல, எத்தனையோ பேர்களை கொலை செய்து விட்டோம் சூனியத்தின் மூலமாக. சூனியம் செய்து கொலை செய்து விட்டோம். எத்தனையோ நபர்களை கண்ணால கொலை செய்து விட்டோம். கண்ணூர் என்று சொல்லுவோம் நாங்கள். குர்ஆன் இதை பற்றியும் சொல்லி இருக்கிறது. கண்ணூத்தை கொண்டு கண்ணால் மக்களை அடக்கம் செய்து விட்டோம். ஒரு ஆக பயங்கரமான பெரும்பாவத்தில் ஒன்றுதான் சூனியம் என்று சொல்லக்கூடியது. சூனியம் செய்கிறோம். எத்தனையோ நபர்களை படுக்கையில் போட்டு விட்டோம். எத்தனையோ சின்ன சின்ன குழந்தைகள் கட்டில படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சூனியம் என்று சொல்லக்கூடியது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இத்தகுல் ஐன வஸ்ஸஹர், கண்ணூத்தையும் சூனியத்தையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எத்தனையோ நபர்களை படுக்கையில் ஆக்கிவிட்டோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகுல் ஐன வஸ்ஸஹர், கண்ணூத்தையும் சூனியத்தையும் பயந்து கொள்ளுங்கள். எத்தனையோ குழந்தைகளுடைய பேச்சு இல்லாமலாகிவிட்டது கண்ணின் காரணமாக. எத்தனையோ குழந்தைகளுடைய அழகு இல்லாமலாகிவிட்டது கண்ணின் காரணமாக. கண்ணூத்தை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது, கண்ணூத்தை பற்றி ஹதீஸ் பேசி இருக்கிறது, சூனியத்தை பற்றி குர்ஆன் சொல்லி இருக்கிறது, சூனியத்தை பற்றி ஹதீஸ் சொல்லி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு சூனியம் என்று சொல்லக்கூடியது பல வகையில வந்து விட்டது. மருமகண்ட உம்மவோட வீட்டுக்கு போகக்கூடாது, மருமகண்ட குடும்பத்தை பாய்ச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மாமி சூனியம் செய்த காலம் இது. இன்றைக்கு சூனியம் என்று சொல்றது பல வகையான ரூபத்தில் வந்து விட்டது. மனசு மாற்றுவதற்காக வேண்டி, மாமியோட மருமகளை பகைக்க வைப்பதற்காக வேண்டி, மருமகனோட மாமாவை பகைக்க வைக்கிறதுக்காக வேண்டி, வியாபாரத்தில் பார்ட்னர் பங்காளி பிரிப்பதற்காக வேண்டி, இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கொலை என்று சொல்லக்கூடியது வெறுமனே வாளெடுத்து வெட்டுவது மாத்திரமல்ல.
எத்தனையோ கொலைகள் சூனியத்தினூடாக நடந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், முஃமின்கள் யார் என்று சொன்னா ஒரு நாளும் அல்லாஹ் அல்லாத ஒன்றை சொல்லி அழைக்கவும் மாட்டார்கள். இரண்டாவது, அவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யவும் மாட்டார்கள். அல்லாஹ் அந்த பாவங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. நான் சொல்லக்கூடிய பாவங்களில் தெரியாத்தனத்தின் காரணமாக யாராவது ஈடுபட்டிருப்பீங்க என்றிருந்தால் தௌபா செய்து கொங்கோ. தௌபா என்று சொல்லுவது வெறுமனே கையேந்தி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவது மட்டுமல்ல. எந்த பாவத்தை நாங்கள் செய்ததின் காரணமாக யாரெல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்க்குரிய பரிகாரத்தை செய்ய பாருங்கள். மூணாவது அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யஸ்னூன், அவர்கள் ஜினா செய்யவும் மாட்டார்கள். ஜினா செய்யவும் மாட்டார்கள். கொலை செய்வதற்குரிய பாவத்துக்கு அடுத்த பாவம் ஜினா செய்யக்கூடிய பாவம். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஏன் தெரியுமா அல்லாஹ் மூணாவது ஜினாவை பற்றி சொன்னான்? விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவர் அதற்கு முன்னால 2 பாவம் செய்துதான் ஆக வேண்டும். ஒன்று, தன்னை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்த நிலையில்தான் அந்த பாவத்தை அவர் செய்ய வேண்டும். ஜினா செய்யக்கூடிய ஒருவன், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவன், என்னுடைய அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய அல்லாஹ் என்னை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு எப்படி மறைப்பது என்று சொல்லக்கூடிய ஈமான் அவனுக்கு இருக்கும் என்றிருந்தால் அந்த பாவத்தை அவன் செய்ய மாட்டான். எனவே தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின், ஜினா செய்யக்கூடியவன் ஜினா செய்ய மாட்டான் அவன் முஃமினாக இருக்கும் நிலையில். அவனுடைய ஈமான் பறிக்கப்பட்டு விடுகிறது, அவனுடைய ஈமான் உயர்த்தப்பட்டு விடுகிறது. அதே நிலையில் அவனுக்கு மௌத் வந்தால் அவனை தொழுவிக்கலாமா, அடக்கம் செய்யலாமா, நல்லவனாக இருப்பானா என்ற விடயத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்ற கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுறாங்க. இரண்டாவது, ஜினா செய்யக்கூடியவங்க நிச்சயமாக கொலையும் செய்துதானாக வேண்டும். கொலையும் செய்துதானாக வேண்டும். ஜினாவுக்கு முன்னால் மாத்திரை பாவித்துத்தானாக வேண்டும். ஜினாவுக்கு முன்னால் தன்னுடைய விந்தை வெளியாக்கித்தானாக வேண்டும். அது குழந்தையாக வெளியாகிறது. ஜினா செய்யக்கூடியவர்கள் ஒரு குழந்தையை கொலை செய்துவிட்டு ஒரு கற்பை நாசமாக்கிவிட்டுத்தான் ஜினா செய்வார்கள். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஷிர்க்கையும் கொலையையும் சேர்த்து சொல்லிவிட்டு மூணாவது பாவமாக ஜினாவை அல்லாஹ் சுட்டிக் காட்டுகிறான். ஜினா ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஜினா செய்தவர்களுக்கு என்ன தண்டனை? ஜினா செய்தவர்களுக்கு என்ன தண்டனை? குர்ஆன் எந்த ஒரு பாவத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை குர்ஆன் அறிமுகப்படுத்தல. குர்ஆன் சொல்லுகிறது, திருமணம் முடித்து, அதாவது குர்ஆன்ல இருந்த சட்டம் இது, திருமணம் முடித்ததுக்கு பிறகு ஹலாலான குடும்ப வாழ்க்கை கிடைத்ததுக்கு பிறகு கணவன் மனைவியாக வாழ்ந்ததுக்கு பிறகு ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் அந்த கணவன் அல்லது அந்த மனைவி மாற்று இன்னொருவருடன் ஜினாவில் ஈடுபட்டால் இஸ்லாம் சொல்லுகிறது அவர்கள் கல்லடித்து கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். கல்லடித்து கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். ஒரு நாய்க்கு ஒரு கல்லடித்தா எவ்வளவு வேதனைப்படுகிறது? ஒரு நாய்க்கு ஒரு கல்லடித்தால் அந்த நாய் எவ்வளவு வேதனைப்படுகிறது? எவ்வளவு வேகமாக ஓடுகிறது? எவ்வளவு வேகமாக சத்தமிடுகிறது? ஏன் காரணம் என்றால் அந்த கல்லால் அடிக்கப்பட்ட வேதனையை அந்த நாய்க்கு பொறுத்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், இறக்கமுடைய அல்லாஹ், கருணையுடைய ரப்பு எந்த பாவத்தையும் மன்னிப்பதற்காக வேண்டி லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசையற்று போக வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, எங்களை எப்பொழுதுமே உஜார்படுத்தக்கூடிய அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் கல்லடித்து கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். கல்லடிப்பதல்ல, கல்லடித்து அடித்தவர்களுடைய ரூஹ் போக வேண்டும். கல்லடித்து அடித்தவருடைய ரூஹ் போக வேண்டும். ஆணாக இருக்கவும் முடியும், பெண்ணாக இருக்கவும் முடியும். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், திருமணம் முடிக்காதவர்களாக இருப்பாங்க என்றிருந்தால், இன்னும் நிக்காக செஞ்சில்ல, இன்னும் கல்யாணம் முடிச்சில்ல,
அந்த பாவத்தை செய்து விட்டார்கள். நிக்காஹுக்கு முன்னாலேயே, திருமணத்துக்கு முன்னாலேயே அந்த பாவத்தை செய்துவிட்டால் அவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு 100 கசையடிகள் அடிக்கப்பட வேண்டும். فَاجْلِدُوا كُلَّ وَاحِدٍ مِّنْهُمَا 100 جَلْدَةٍ فَاجْلِدُوا كُلَّ وَاحِدٍ مِّنْهُمَا 100 جَلْدَةٍ. அந்த 2 பேர்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த தகாத, மானக்கேடான, வெட்கம் கெட்ட, அந்த பாவத்தில் ஈடுபட்ட அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் 100 கசேடிகள் வீதம் அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வல்யஷ்ஹத் அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனைய, கல்லடிச்சு கொலை செய்யற அந்த தண்டனைய, 100 கசேடிகள் அடிக்கிற தண்டனைய பள்ளியில பெண்ணுக்கு ரகசியமா அடிக்க கூடாது. பள்ளியில ஹஜ்ரத்துடைய ரூம்ல போட்டு ரூம மூடிக்கொண்டு செய்யக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனையை முஃமின்கள் ஒரு கூட்டம் பார்த்து ரசிக்க வேண்டும், பார்த்து படிப்பினை பெற வேண்டும். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வாழ்க்கையில ஒரு நாளும் அந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய கட்டத்தில் ஐயோ பாவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கூட வாயால வரக்கூடாது. ஐயோ பாவமே, ஐயோ பாவமே என்று சொல்ற வார்த்தை கூட வாயால் வரக்கூடாது. இது நான் சொல்ல இல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான். தாயை விட இரக்கமுடைய அல்லாஹ், தாயை விட கருணையுடைய அல்லாஹ் சொல்லுகிறான், ஐயோ ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? களவெடுத்தால் கையை வெட்டுங்கள், களவெடுத்தவனை மன்னித்து விடலாம். முர்த்தத்தாகிவிட்டால், மதம் மாறிவிட்டால் அவருக்கும் சில தண்டனைகள் இருக்கிறது. ஆனால் ஜினாவுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. 2 பேரும் கல்லடித்து கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றால் ஏன் தெரியுமா காரணம்? அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல குடும்பம், நல்ல சந்ததி, நல்ல பரம்பரை, நல்ல குழந்தைகள் இந்த பூமிக்கு மேல் உருவாக வேண்டும் என்றிருந்தால் தாய் தந்தையினுடைய உறவு நல்லதாக இருக்க வேண்டும். நல்ல உம்மக்கும் வாப்பக்கும் தான் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள். உலகத்தில் ஞாபகம் வைங்கோ, உலகத்தில் ஒன்று ஞாபகத்தில் வைங்கோ, கணவன் மனைவியினுடைய உறவு மட்டுமல்ல, கணவன் மனைவி வாழ்ந்த இடம் தொட்டு, கணவன் மனைவியினுடைய வாழ்வு தொட்டு, பிறப்பு தொட்டு, திருமண பந்தத்துக்குள்ளே நுழையும் வரைக்கும் அந்த 2 பேருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும் என்றிருந்தால் இந்த 2 பேருடைய உறவின் மூலமாக வரக்கூடிய, வாழக்கூடிய, வர இருக்கின்ற, வளரப்போகின்ற இந்த குழந்தைகளும் சாலிஹான குழந்தைகளாக இருப்பார்கள், நல்லவர்களாக இருப்பார்கள். இதனால தான் குர்ஆன் 25 நபிமாருடைய சம்பவத்தை குர்ஆன்ல சொல்லக்கூடிய கட்டத்தில் வெறுமனே நபிமாருடைய சம்பவமாக மட்டும் சொல்ல இல்லை, நபிமாருடைய சம்பவமாக மட்டும் சொல்ல இல்லை, நபியை பற்றியும் சொல்லி போட்டு அந்த நபியினுடைய குடும்பத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறான். நபியை பற்றி சொல்லி போட்டு அந்த நபியினுடைய குழந்தைகளை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி மட்டும் குர்ஆன் சொல்ல இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. 2 மகன், ஒரு மகனுக்கு பேர் இஸ்ஹாக், இன்னும் ஒரு மகனுக்கு பேர் இஸ்மாயில். வாப்ப நபி, மகன்மார் நபியாக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்தைர். அல்லாஹ் குர்ஆன்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிஸா, அல்லாஹ் கொடுத்த அற்புதம், அல்லாஹ் கொடுத்த ஒரு பிளஸிங் தான் அழகான குரல், அழகான குரல். அன்புக்குரிய தாயே, அன்பு சகோதரியே, உன்னுடைய குரலும் உனக்கு அபாயமானது. அன்பான தாய்மார்களே, கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ. உங்களுடைய குரல் வளம், உங்களுடைய சாஃப்ட் வாய்ஸ், உங்களுடைய ஸ்வீட் வாய்ஸ், இதை கொண்டு மக்கள் பாவம் செய்றாங்க.
இதை கொண்டு மக்கள் ஹராத்தில் ஈடுபடுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியினுடைய மனைவிமார பார்த்து, யா நிசா அன்-நபிய்யி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா இன் இத்தகைதுன்ன வலா தக்ضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا. அல்லாஹ் ஏண்ட மனைவியை பார்த்தல்ல, ஏண்ட தாயை பார்த்தல்ல, எங்களுடைய தாய், எங்களுடைய மனைவி மக்கள் அனைவரை விடவும் பரிசுத்தமான சங்கையான நபிகளாருடைய மனைவிமாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா நிசா அன்-நபிய்யி, ஏ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களே, ஃபலா தக்ضعن بالقول, நீங்க பேசும் பொழுது சொஃப்டான லாங்குவேஜில் பேச வேண்டாம், சொஃப்டா பேச வேண்டாம். ஏன் தெரியுமா காரணம்? பெண்களை அல்லாஹ் சொஃப்டாகத்தான் படைத்திருக்கிறான். அவங்களோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாகத்தான் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அந்த வாய்ஸ வச்சு ஒரு கூட்டம் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சினிமாவுடைய பாவம், ஹாலிவுடைய பாவம், பாடலுடைய பாவம் பெண்களுடைய வாய்ஸுக்கு பின்னால் இருக்கிறது, பெண்களுடைய வாய்ஸுக்கு பின்னால் இருக்கிறது. இதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இமாம் தொழுகையில வைத்தொரு தவறு செய்துவிட்டால் இமாம திருத்தோணம். எப்படி திருத்தோணம்? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி இமாமை திருத்துங்கள். இமாம் நடுவ தஹியாத்துல உட்கார இல்ல, எலும்ப போறாரு, எலும்பி முடியல்ல, எலும்பிக் கொண்டிருக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி இமாமை திருத்துவோம், இமாம உட்கார வைப்போம். ஆனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம திருத்துறவர்கள் பெண்களாக இருப்பாங்க என்றிருந்தா என்ன செய்ய வேண்டும்? பெண்கள். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உங்களோட பேசுகிறேன், உங்களோட கதைக்கிறேன். தொழுகையில இமாமுடைய தவறை திருத்துவதற்கு ஆண்களுக்குரிய வழி சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி ஆண்கள் இமாமை திருத்துவார்கள். பின்னுக்குள்ள வந்த பெண்களாக இருக்கிறீங்க, தராவீஹ் தொழுகிறோம், பெருநாளுடைய தொழுகை தொழுகிறோம், திரைக்கு பின்னால திரைக்கு முன்னால இமாம் நிற்கிறாரு, இமாம் தொழுவிக்கிறாரு, இமாமுக்கு ஒரு தவறு நடந்து விட்டது. நாங்க எப்படி தெரியுமா இமாம திருத்துவோம்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்ல வானம், நீங்க கையை தட்டுங்கோ, நீங்க கையை தட்டுங்கோ. ஏன் காரணம் என்றா, உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் இமாமுடைய உள்ளத்தில் வஸ்வாஸ ஏற்படுத்தி வைக்கும். உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் இமாமுடைய தொழுகையில வேறொரு குழப்பத்தை உருவாக்கி வைக்கும். ஒரு பெண்ணுடைய சுப்ஹானல்லாஹ் கூட என்ற காதுல விழக்கூடாது என்பதாக இருந்தா, அன்புக்குரிய சங்கையான தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க எவ்வளவு பரிசுத்தமானவர்கள், நீங்க எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர்கள். ஏன் காரணம் என்று சொன்னா, அன்புக்குரிய சங்கையான தாய்மார்களே, சகோதரிகளே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நல்ல குடும்பங்கள் உருவாக வேண்டும் என்றிருந்தா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல அல்லாஹ் சொல்லுகிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்க ஒரு வயச கொடுத்தோம், சத்தத்தை. என்ன வயசு தெரியுமா? அவங்க zikr செய்வாங்க, ஜபூர் வேதத்தை ஓதுவாங்க, விண்ணில பறக்கிற பறவைகள் அப்படியே நின்று கேட்டுக் கொண்டிருக்கும். மலைகள் சேர்ந்து zikr செய்யும், மலைகள் சேர்ந்து zikr செய்யும். யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்-தைர் வஅலன்னா லஹுல் ஹதீத். குர்ஆன் சொல்லுகிறது, இது நான் சொல்ல இல்ல, அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் zikr செய்ய ஆரம்பிப்பாங்க என்றால் பக்கத்தில் உள்ள மலைகளும் சேர்ந்து zikr செய்ய ஆரம்பித்துவிடும். zikr செய்ய ஆரம்பிப்பாங்க என்றால் விண்ணில பறக்கக்கூடிய பறவைகளும் சேர்ந்து zikr செய்ய ஆரம்பித்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு வாப்பதான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவங்களுடைய மகன் யாரு தெரியுமா? அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லுகிறான், வகுல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வஇல்மா ஃபஃஹம்னாஹா சுலைமான். அவங்களோட மகன் யாரு தெரியுமா? வாப்ப நபி, மகன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அவங்க யாரு?
அவங்க யாரு? அவங்க ஒரு நபி. அவங்களோட மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபி. குர்ஆன் சொல்லுகிறது, புள்ள வளர்க்கிற சப்ஜெக்ட், புள்ள வாக்குற சப்ஜெக்ட் இருக்குது. இது நபிமார்கள் செய்த தொழில். நபிமார்களை உருவாக்கி காட்டினார்கள். நபிமார்களை உலகத்துக்கு அனந்தர சொத்தாக தந்துவிட்டு போனார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, வாப்பா நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். மகன் யாரு தெரியுமா? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, மகன் யாரு தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி. சுப்ஹானல்லாஹ். வாப்பா நபி, மகன் நபி, மகன் நபி, வாப்பா நபி. இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நல்ல குழந்தைகள், சாலிஹான பிள்ளைகள், சாலிஹான சந்ததிகள் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்றிருந்தால் வெறுமனே பிள்ளைகள் மாத்திரமல்ல, நல்ல உறவுகள் வளர்க்கப்பட வேண்டும். கணவன் மனைவியினுடைய உறவு நல்லதாக இருக்க வேண்டும். நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் சேர வேண்டும். இப்பொழுது தான் இந்த உலகத்தில் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள். இதைத்தான் குர்ஆன்ல சொல்லுகிறான். உலகத்தில் நல்ல குடும்பங்கள் உருவாகுவதற்கு 2 உதாரணம் சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. 2 உதாரணம். இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹன். தனி மனிதர்களுக்கு உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனி மனிதர்களுக்கு உதாரணம். வ ஆல இப்ராஹீம் வ ஆல இம்ரான், குடும்பமாக வாழக்கூடியவர்கள், கூட்டமாக வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு உதாரணம் இப்ராஹிமுடைய குடும்பம், இம்ரானுடைய குடும்பம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆல இப்ராஹீம் பற்றி பேசியிருக்கிறான். ஆல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் யாரு? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம். இப்ராஹிமுடைய குடும்பத்துக்கு ஸலவாத்து சொன்னது போல எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு ஸலவாத்து சொல்லுவாயாக என்று ஒரு நாளைக்கு 5 முறை அத்தஹியாத்தில சொல்லித்தான் ஆகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிமுடைய குடும்பம் யாரு? எப்படிப்பட்ட குடும்பம் அந்த குடும்பம்? சுப்ஹானல்லாஹ். குடும்ப வாழ்க்கை நல்லதாக இருக்கும் என்றிருந்தால் அங்கிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்லதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லதாக அமைய வேண்டும். மார்க்கத்துக்குள்ள முறையில் அமைய வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னா, குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ்கள் சொல்லுகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள், குழந்தை பாக்கியம் இல்லை. இன்றைக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, திருமணம் முடித்து 2 மாசத்தில கற்பம் தரித்து விட வேண்டும். கற்பம் தரிக்க இல்லையா, 3வது மாசத்திலிருந்தே டாக்டரை விசிட் பண்ண ஆரம்பித்திடுவோம். அதுல ஆம்புல பொம்புல நன் முஸ்லிம் முஸ்லிம் எந்த வித்தியாசமும் இல்ல. சல்லி கொஞ்சம் கூட இருந்தா வெளிநாடு உள்நாடு சிங்கப்பூர் வேணுமா, எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் போயிட்டு 3 மாசத்தில 4 மாசத்தில எல்லா டெஸ்டையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இன்றைக்கு 3 மாசத்துல 4 மாசத்துல டெஸ்ட் செஞ்சு டெஸ்ட்ல வந்த ரிப்போர்ட்டை வச்சு எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு விட்டது. எங்கட பாலிசி, எங்கட பிரின்சிபல் என்ன? கல்யாணம் முடிச்சு 2 மாசத்துல கற்பம் தரித்து விட வேண்டும். ஒரு புள்ள கல்யாணம் முடிச்சிட்டு 2 மாசத்துல கற்பம் தரிக்கலையா, அந்த புள்ள சொல்லுது, இதுக்கு பிறகு எந்த ஒரு பங்கனுக்கு எனக்கு புகையலாம். ஏன் என்று சொன்னா உள்ளவங்க எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, என்ன ஒன்றும் இல்லையா, என்ன ஒன்றும் இல்லையா என்று கேட்டு கேட்டே நான் சைக்காலஜிக்கலி நான் ஃபெயில் ஆகிட்டேன். இஸ்லாத்தில் சொல்லித்தந்த அழகான ஒரு விஷயம்தான். அன்பு சகோதரியே, அன்பான தாய்மார்களே, இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இஸ்லாம் சொல்லித்தந்த அழகான ஒரு விடயம்தான். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. இஸ்லாத்தில் மிகவும் அழகான அம்சம் என்ன தெரியுமா? தேவையில்லாத விடயங்களை விட்டுடுங்க. தேவையில்லாத கேள்வி கேட்க வேணாம். ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிட்டாரே, அவருக்கு புள்ள இருக்குதா இல்லையா என்ற உங்களுக்கு என்ன லாபம்?
உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? சும்மா கேட்கிறீங்க. என்ன ஒன்றும் இல்லையா? என்ன ஒன்றும் இல்லையா? இந்த கேள்வியை கேட்டு உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது? ஒரு நோயில் இருப்பால், தர்ம சங்கடத்தில் இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க. நாங்க கொஞ்ச நாளைக்கு குழந்தைய அவாய்ட் பண்ணுவோம். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், என் கணவனும் படிக்கிறாரு, நாங்க படிச்சு முடிச்சிட்டு தான் நாங்க சேர வேண்டும், குடும்பம் நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிளான்ல அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்க போயிட்டு கேட்கிறீங்க, என்ன இன்னும் ஒன்றும் இல்லையா, இன்னும் ஒன்றும் இல்லையா என்று கேட்டு 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 சொசைட்டியில, சமூகத்தில் பெரிய ஒரு கூட்டத்தை ஓரமாக்கி விட்டோம். தேவையில்லாத கேள்வி கேட்க வேண்டாம். இமாமுனா கஸ்ஸாலி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒத்தர கண்டா கேட்க வேண்டிய கேள்வி 4 கேள்விதான். முதலாவது அஸ்ஸலாமு அலைக்கும், சலாம் சொல்லுங்க வாய் நிறைய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வாய் நிறைய சலாம் சொல்லுங்க. இரண்டாவது கேளுங்க, சுகமா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா. மூணாவது கேளுங்க, சுகமா இருக்கிறீங்களா. இந்த கேள்வியை கேளுங்க. அவருடைய தீன பத்தி விசாரிங்க. தீன பத்தி குர்ஆன் ஓதுறீங்களா, தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சுதா. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சூரத்துல் ஜும்மாவுடைய நாள், இன்றைக்கு சூரத்துல் கஹஃப் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சுதா. யாரு கேட்டோம்? யாரு கேட்டோம்? யாருக்கு தெரியாது? சூரத்துல் கஹஃப் ஜும்மாவுடைய நாள்ல ஓத வேண்டும். ஓதினா இந்த சிறப்பு, ஓதினா தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது? இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வெள்ளிக்கிழமை இன்றைக்கு காலையில ஸலவாத்து சொல்லுவது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுவது ஒரு மிக முக்கியமான சுன்னத்து. அதுக்கு யாருக்கு இன்றைக்கு பாக்கியம் கிடைச்சிச்சு? எது கேட்கணுமோ அதை கேட்கிறோம் இல்ல, எதை கேட்கணுமோ அதை கேட்கிறோம் இல்ல. கல்யாணம் முடிச்சிட்டீங்க, புள்ள இல்லையா, டாக்டர்கிட்ட போகலையா. யாரு டாக்டர்? அங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் நல்ல டாக்டர். சுப்ஹானல்லாஹ், உங்கள்கிட்ட இதெல்லாம் யாருமா கேட்டாங்க? உங்கள்கிட்ட யாருமா இதெல்லாம் கேட்டாங்க? வந்துட்டு ஏன் வச்ச வச்ச வச்சன்னு பேசுறீங்க? தஹ்சபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அஸீம். நீங்க நினைச்சீங்களா வாயால கொட்டக்கூடிய வார்த்தைகள் லேசான வார்த்தை என்று சொல்லி லேசா நினைக்க வேண்டாம். இந்த ஒரு வார்த்தையால்தான் உங்க சுவர்க்கம் தயாராகும், இந்த ஒரு வார்த்தையால்தான் உங்க நரகம் தயாராகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள இல்ல, புள்ள இல்ல, மிச்ச காலம் புள்ள இல்ல. கொஞ்ச காலம் அல்ல, மிச்ச காலம், நீண்ட நாட்கள் புள்ள இல்ல. ஆனா அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கறத நிப்பாட்டல்ல, துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். புள்ளைய மட்டும் கேட்கல, புள்ளைய மட்டும் கேட்கல, புள்ளைய மட்டும் கேட்க வானம், புள்ளைய மட்டும் கேட்க வானம். அல்லாஹ் தர விரும்ப இல்ல. நாங்க புள்ளைய கேட்டோம், பிறந்த புள்ள, கிடைச்ச புள்ள அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கன்ஆன போல இருந்தா எப்படி இருக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக, சாலிஹான பிள்ளைகளை நசீபாக்குவாயாக. நீண்ட நாட்கள் துஆ, நீண்ட நாட்கள் துஆ கேட்கிறாங்க. ஒரு கட்டத்தில் துஆ கபூலாகுது. மலக்குமார்கள் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு வந்து உங்களோட மனைவிக்கு கற்பம் தரிக்கும், உங்களோட துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு புள்ளைய கொடுக்கல, 2 புள்ளைய கொடுத்தான். மூத்த புள்ளைக்கு பெயர் இஸ்ஹாக், இரண்டாவது புள்ளைக்கு பேர் இஸ்மாயில். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்த ஒரு பெண்ணின் மூலமாக கொடுத்தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த இன்னும் ஒரு பெண்ணின் மூலமாக கொடுத்தான். அவரோட உம்மை யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மை யாரு? அன்புக்குரிய தாயே,
அன்பான சகோதரியே, இதை கொஞ்சம் கேளுங்கோ, இதை கொஞ்சம் கவனமா கேளுங்கோ. பெண்கள் எப்படிப்பட்டவங்க? நல்ல பெண்களாக இருக்க வேண்டும். நல்ல பெண்கள் என்று சொல்லக்கூடியது வெறுமனே தொழக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, வெறுமனே பர்தா போடக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, பர்தாவும் போடுவோம், தொழுகையை நிலைநாட்டுவோம், ஜகாத்தும் கொடுப்போம், ஹஜ்ஜும் செய்வோம். அது மட்டுமல்ல, தன்னை பாதுகாத்துக் கொள்வோம், தன்னுடைய கற்பை பாதுகாப்போம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 ஹிஜ்ரத் தந்த வாழ்க்கையில கடைசியாக செஞ்ச ஹிஜ்ரத்து தான் பக்தாதுல இருந்து, ஈராக்ல இருந்து மிஸ்ருக்கு போனாங்க, ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க. மிஸ்ருக்குள்ள போயிட்டு கால் வைக்கிறாங்க. அங்க ஒரு செய்தி பறந்து விட்டது. இப்படித்தான் ஈராக்கில் இருந்து ஒரு அழகான பெண்மணி தந்த கணவருடன் மிஸ்ர் நாட்டுக்குள்ள வந்திருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் அந்த நாட்டினுடைய அரசன் அவனுக்கு பெண்களின் மீது இருந்த மோகத்தின் காரணமாக அவனுடனே கட்டளை பிறப்பித்தான், அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு இங்க வரும்படியாக, அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வரும்படியாக. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, படை வந்தது. அவன் சொன்னான், அந்த பெண்ணோடு இருக்கக்கூடியவர் அவளுடைய கணவனாக இருந்தால் அவரை கொலை செய்துவிட்டு அந்த பெண்ணை கொண்டு வரவும் என்று சொல்லி செய்தி அனுப்பின சந்தர்ப்பத்தில் படை வந்தது. படை வர முந்தியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டாங்க, ஏதோ ஒரு சதி நடக்கப் போகிறது, ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டார்கள். சொன்னாங்க தந்த மனைவியை பார்த்து, அன்பு மனைவியே, இப்ப உனக்கிட்ட வந்து யாராவது கேள்வி கேட்டா, நான் யார் என்று கேட்டா, கணவன் என்று சொல்லாம நீ என்ன தெரியுமா சொல்ல வேண்டும்? நான் உன்னுடைய சகோதரன் என்று சொல்லு, சகோதரன் என்று சொல்லு. சொல்லிவிட்டு சொன்னாங்க, நீ ஏண்ட சகோதரி தானே, ஏனென்று சொன்னா இந்த பூமிக்கு மேல கலிமா சொன்ன ஒவ்வொருத்தரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் தானே. இன்னமல் முஃமினூன இஹ்வா, குர்ஆன் சொல்லுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஒரு முஸ்லிம், நீ ஒரு முஸ்லிம், எனவே நானும் நீனும் ஒருவருக்கு ஒருவர் இடையில சகோதரர்கள் என்று சொல்லி, மாப்பிள்ளை என்று சொல்லாதே என்று சொல்லி கொடுத்தாங்க. படை வந்தது, விசாரிச்சாங்க யார் என்று சொல்லி. அந்த பெண்மணி சொன்னா, இது ஏண்ட சகோதரர் என்று சொல்லி சொன்ன நேரத்தில் அவரை கொலை செய்ய இல்ல, அந்த பெண்ணை மட்டும் அழைத்துக் கொண்டு போயிட்டாங்க. புகாரில் ரிவாயத்திலே அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு போயிட்டு அரசனுக்கு முன்னால் நிறுத்தினாங்க. அரசன் தனிமையில் இருக்கிறான், கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால், இருந்த இருப்பிலே கையேந்தினால். இன்னும் ஒரு ரிவாயத் இருக்கிறது, ஒது செய்து கொண்டு கையேந்தினால் அல்லாஹ்விடத்தில் சொன்னால், அல்லாஹும்ம இன்னி ஆமன்து பிக், யா அல்லாஹ், நான் உன்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன். வஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஸௌஜி, யா அல்லாஹ், என்னுடைய மர்மஸ்தானத்தை, என்னுடைய அகத்தை, பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த இடத்தை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்கும் இந்த இடத்தை நான் ஆகுமாக்க இல்லையா அல்லாஹ். அவ்வளவு காலம் பாதுகாத்து வந்தேன், இதற்கு பிறகு பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அந்த பெண்மணி கையேந்திரால். அந்த அரசனுக்கு அப்படியே ஒரு வகையான நோய் ஏற்பட்டு விட்டது. ஒரு பெண்ணுடைய துஆ, ஒரு பெண்ணுடைய துஆ தன்னுடைய கற்பை நாசமாக்க வந்த, தன்னுடைய மானத்தில் கை வைக்க வந்த, தன்னுடைய மானத்தில் கை வைத்து தன்னை கற்பழிக்க வந்த ஒரு அரசனுக்கு முன்னால் ஒரு பெண்மணி, அவள் நபி அல்ல, நபியினுடைய மனைவி, அவள் கற்பனை, அவள் அவுலியாவல்ல, அவள் ஒரு சாதாரண பெண்மணி. அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாள், அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறாள், அல்லாஹும்ம இன்னி ஆமன்து பிக், யா அல்லாஹ், உன்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கற்பை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்குமே நான் இதுவரைக்கும் ஆகுமாக்க இல்லை. இதுவளவு காலம் பாதுகாத்து வந்தேன், இதற்கு பிறகு உள்ளது உன்னுடைய கையில் இருக்கிறது யா அல்லாஹ் என்று சொல்லி அப்படியே கையேந்துகிறாள்.
ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அவனுக்கு ஒரு வகையான ஃபாலஜ் ஏற்பட்டு விட்டது, கையில கால்ல சீவன் இல்லாமல் போய்விட்டது. நீண்ட ஒரு ஹதீஸ். அந்த பெண்மணிக்கு தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிற்காலத்தில் கிடைத்தது. எப்படிப்பட்ட தாய், எப்படிப்பட்ட பெண், எப்படிப்பட்ட வாப்பா! சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அந்த வாப்பா யாரு தெரியுமா? அந்த வாப்பா யாரு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இங்க சொன்னாங்க, உனக்கிட்ட கேட்டா நீ என்ன தெரியுமா சொல்லு, என்ற கணவன் என்று சொல்லாம சகோதரன் என்று சொல்லுமா என்று சொல்லி கொடுத்தாங்க தானே. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நாளை கியாமத்துடைய நாளையில எல்லா மக்களும் எழும்பி நிற்பாங்க. وَنُفِخَ بِالصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ قَالُوا يَا وَيْلَنَا مَنْ بَعَثَنَا مِنْ مَرْقَدِنَا هَذَا مَا وَعَدَ الرَّحْمَنُ وَصَدَقَ الْمُرْسَلُونَ. சூருதப்படும். எல்லாரும் எழும்பி வருவாங்க. நல்லவங்களும் எழுப்புவாங்க, கெட்டவங்களும் எழுப்புவாங்க, காவிர்களும் எழுப்புவாங்க, முஸ்லீம்களும் எழுப்புவாங்க, ஆண்களும் எழுப்புவாங்க, பெண்களும் எழுப்புவாங்க. யாருக்குமே ஆடை இருக்க மாட்டாது. எல்லாரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று சொல்லி எழுப்புவாங்க. நல்லவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நல்லவங்க கபருடைய மண்ணை தட்டி எழுப்புவாங்க. அப்படியே அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. எல்லாரும் எழும்பி வருவாங்க. ஒரு சத்தம் கேட்கும், ஒரு சத்தம் கேட்கும். அதுதான் எங்கட எக்ஸாமுடைய ரிசல்ட், அதுதான் எங்கட முடிவு. அன்றைக்கு நாள் எங்க இருப்போம்? அன்றைக்கு நாள் பாசா ஃபெயிலா? அன்றைக்கு நாள் இந்த பக்கமா அந்த பக்கமா? அஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் வ அஸ்ஹாபுஷ் ஷிமால் மா அஸ்ஹாபுஷ் ஷிமால். எந்த பக்கத்துக்கு போக போறோம்? ஒரு மலக்கு சத்தம் போடுவாரு, எல்லாரும் சேர்ந்து எழும்புவாங்க. அந்த முஸ்லிம், இந்த காவிர், அந்த பொம்புல, இந்த ஆம்புல, அந்த நபி, அந்த மனிதர் எல்லாரும் ஒன்று கிளம்புவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, ஒரு மலக்கு சத்தம் வைப்பாரு, வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். அநியாயம் செய்தவர்களே, அநியாயம் செய்து கொண்டவர்களே, நல்லோரை விட்டும் பிரிந்து போங்கோ. ஏலான் செய்யப்படும். உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்கோ, நான் எந்த பக்கத்தில் இப்ப நிற்பேன்? நல்லவரோட இருப்பேனா, கெட்டவரோட இருப்பேனா? வலது பக்கத்துக்கு போவேனா, இடது பக்கத்துக்கு போவேனா? இந்த ஆயத்தை ஓதி ஓதி, இந்த ஒரு ஆயத்தை ஓதி ஓதி இமாமுல் ஆலம் அபு ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இரவ கடத்தினாங்க. அப்படியே நான் எந்த பக்கத்துக்கு போக போறேன்? இங்க வெற்றி தோல்வி, இங்க நல்லவர் கெட்டவர், சீதோவி மூதோவி என்று யாரும் எதையும் சொல்ல இயலும். ஆனா அன்றைக்கு நாள் என்ற முடிவு எப்படி இருக்கும்? எல்லாரும் பிரிஞ்சிடுவாங்க, மக்கள் கஷ்டப்படுவாங்க, மக்கள் அவதிப்படுவாங்க, சரியான பிரச்சனையாக இருக்கும். இன்னும் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட இல்லை. ஒரு கூட்டம் சேர்ந்து போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க தானே எங்கட வாப்பா, அல்லாஹ் தானே உங்களை படைச்சான், நீங்க கொஞ்சம் அல்லாஹ்ட்ட சொல்லுங்கோ, கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லி என்று சொன்ன நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இன்றைக்கு என்னால் இதை செய்யலா, நான் அல்லாஹ் வானமுண்ட ஒரு பாவத்தை செஞ்சு எனக்கு சரியான வெட்கமாக இருக்குது, என்ன விட்டுடுங்கோ, வேறொத்த போங்கோடு வழி காட்டுவார். எங்கட வாப்பா எங்களை கைவிட்டு விடுவார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இன்றைக்கு நான் ஹெல்ப்லெஸ், என்னால எந்த உதவியும் உங்களுக்கு செய்யலாம். இரண்டாவது வாப்பாட்ட போவாங்க, யாரு தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுவாங்க, நபியே
நீங்க தானே உலுல் அஸ்ம்ல பெரியொருவர், நீங்க தானே 950 வருஷம் தாவத்தை கொடுத்தீங்க, நீங்க இப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு மிச்ச நெருக்கமானவர் தானே, நீங்க போயிட்டு சொல்லுங்களேன் அல்லாஹ்விடத்துல எங்களுக்கு கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லி அவங்களே சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்விடத்துல தேவையில்லாத ஒரு கேள்வி கேட்டு அல்லாஹ் என்னோட கோபப்பட்டிருக்கிறான், எனவே எனக்கு அதை செய்ய முடியாது என்று சொல்லி அவங்களும் அப்படியே ஓரமாகிடுவாங்க. மூணாவது போவாங்க. அன்பான சங்கையான சகோதரர்களே, கயாமத்தை கொஞ்சம் யோசிங்கோ. நபிமார்களுடைய நிலை இப்படி இருக்கும் என்றிருந்தா எங்கட நிலை எப்படி இருக்கும்? நபிமார்களே சொல்றாங்க, இன்றைக்கு அல்லாஹ்வோட பேச்சு எங்களுக்கு பேசுறதுக்கு முடியாது, நாங்க வெட்கப்படுகிறோம், நாங்க சஞ்சலப்படுகிறோம். அல்லாஹ் வானமென்ற ஒரு நரத்தை நெருங்கினேன், அந்த பாவம் எனக்கு இன்றைக்கு எனக்கு தவறாக விளங்குது, அந்த வானமண்டத்தை செஞ்சிட்டு நான் எப்படி அல்லாஹ்ட்ட பேச்சு கேட்க போறேன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, கப்பலை செஞ்சு அந்த கப்பல்ல உங்களை கொண்டு ஈமான் கொண்ட மக்களை மட்டும் ஏற்றிக்கொண்டு சொன்னாங்க. நான் கப்பல்ல என்ன கொண்டு ஈமான் கொண்ட மக்களை மட்டும் ஏற்றிக்கொண்டேன். என் மகன் முர்த்ததாக இருந்தான், காபிராக இருந்தான், அவன் தண்ணீரை தாண்டு கொண்டிருக்கிறான். என் உள்ளத்தில் அன்பு வந்துச்சு, என் மகனை கூப்பிட்டேன். அல்லாஹ் சொன்னான், நான் உங்களுக்கு சொன்னது கப்பல்ல ஏற்ற சொல்லி ஈமான் கொண்ட மக்களை மட்டும்தானே, ஏன் உங்களோட மகனை கூப்பிட்டீங்க? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவரோட குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லி அல்லாஹ் என்ன கண்டித்துட்டான். அதுக்கு பிறகு நான் அல்லாஹ் எப்படி பேசுவேன் என்று கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போங்க. மூணாவது அவங்க சொல்லுவாங்க, இப்ராஹிமே நீங்க யாரு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், இப்ராஹிம் என்ற கூட்டாளியாக நான் எடுத்துக் கொண்டுட்டேன், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா என்று சொல்லி இருக்கிறான். நீங்க யாரு தெரியுமா? நெருப்புல போடப்பட்டீங்க, 40 நாள் நெருப்பு உங்களுக்கு துடை இல்ல. நீங்க யாரு தெரியுமா? உங்களோட மகண்ட கழுத்துல கத்திய வச்சீங்க, உங்களோட மகண்ட கழுத்துல கத்தி அறுக்கல்ல. இப்படிப்பட்ட ஒருவர் தானே, நீங்க அல்லாஹ்ட்ட போயிட்டு சொல்லுங்க, கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லி என்ற சொன்ன நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா? புகாரிய பரட்டு அன்புக்குரிய சகோதரர்களே, இத கொஞ்சம் படிச்சு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில நான் 3 பொய் சொல்லி இருக்கிறேன், இந்த 3 பொய்ய சொல்லிட்டு நான் அல்லாஹ்வுடைய முகத்தை எப்படி பார்ப்பேன்? வாழ்க்கை பூராக 3 பொய் சொன்னாங்க. அது பொய் அல்ல, அது பொய் சொல்ல இல்ல, நான் அதை விளங்கப்படுத்துறேன். அவங்க சொல்றாங்க அது பொய் என்று சொல்லி சொன்னாங்க, நான் வாழ்க்கையில 3 பொய் சொல்லி இருக்கிறேன், இதற்கு பிறகு நான் அல்லாஹ்வுடைய முகத்தை எப்படி பார்ப்பேன்? உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு 3000 பொய் சொல்லக்கூடிய நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு நாளைக்கு 300 பொய் சொல்ற நாங்க என்ன செய்ய போறோம்? பெட்டா ஓடுது பொய்யில தான், வியாபாரம் பொய்யில தான் சுத்துது, பிசினஸ் பொய் சொல்லித்தான் பிசினஸ் பண்றோம், மனைவிய பொய்யில்தான் ஓட்டுகிறோம், கணவன் மனைவிக்கு பொய் சொல்லுகிறான், மனைவி கணவனுக்கு பொய் சொல்லுகிறாள், வாப்பா புள்ளைக்கு பொய் சொல்லுகிறான், புள்ள வாப்பக்கு பொய் சொல்லுகிறாரு. எங்களோட வாழ்க்கை பொய்யில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. பொய் 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 பொய், ஒவ்வொருத்தரும் ஒருவருக்கு ஒரு பொய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் வாழ்க்கையில 3 பொய் சொல்லிருக்கிறேன். ஒன்று என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, அன்றைக்கு நாள் சின்ன புள்ள 16 வருஷம் நபி பட்டம் கிடைச்சில்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னி ஸகீம், நான் ஒரு நோயாளியாக இருக்கிறேன், என்ன விட்டுடுங்கோன்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கு வரையலா, நான் சிக் என்று சொல்லி நோய் என்று சொல்லி எக்ஸ்கியூஸ் என்று வாங்கிக் கொண்டாங்க. அவங்க சொல்றாங்க, நான் அன்றைக்கு நோயாளியாக இருக்க இல்ல, ஆனா அந்த ஷிர்க்குடைய அந்த குஃப்ருடைய பாவத்தில் பங்கெடுக்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் சொன்னேன். உலமாக்கள் சொல்றாங்க, உண்மையிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு உள்ளத்தால கல்பால நோயாளியாகத்தான் இருந்தாங்க. அதை வச்சுத்தான் நோய் இருக்கிறேன் என்று சொன்னாங்க. நாளைய கியாமத்தில் அதை வச்சு வருத்தப்படுவாங்க. 2வது கட்டம் குர்ஆன் சொல்லுகிறது, அந்த மக்கள் எல்லாம் பெய்தாங்க பெருநாளைக்கு.
தன்னை கையில் ஒரு கோடாடி எடுத்துக் கொண்டு போயிட்டு எல்லா சிலைகளையும் உடைச்சாங்க. உடைச்சி போட்டு அந்த பெரிய ஒரு கோடாலியை மட்டும் எடுத்து அந்த பெரிய சிலையினுடைய பெரிய விக்கிரகத்தினுடைய கழுத்தில வச்சிட்டு வந்தாங்க. பெருநாளை முடிச்சுக்கொண்டு எல்லாரும் வந்து பார்த்தாங்க. சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய சாமியினுடைய கழுத்துல இந்த கோடாலி இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது. கேட்டாங்க, யாரப்பா இதை செஞ்சது? மன் ஃபஅல ஹாதா, இதை செஞ்சது யார் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டம் சொன்னாங்க, சமிஅனா ஃபதன், ஒரு வாலிபரை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரு தான் எங்களுடைய விக்கிரகங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு, எங்களுடைய விக்கிரகங்களை கேவலமாக கதைப்பாரு, அவரு தான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கலாம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக் கொண்டு வரப்பட்டாங்க, நிறுத்தப்பட்டாங்க. கேட்டாங்க, இது யாரு செஞ்சது என்று சொல்லி. அப்ப அவங்க சொல்ல இல்ல, நான் செஞ்சேன்னு சொல்ல இல்ல. அவங்க சொன்னாங்க, இந்த விக்கிரகம் பெரிய விக்கிரகத்துடைய கழுத்துல தானே இருக்குது கோடாலி, அவர்கிட்ட போயிட்டு கேளுங்களேன் யாரு செஞ்சென்று சொல்லி. உங்களோட ரப்பு தானே, நீங்க வணங்குறதானே, இது உங்களுக்கு லாபம் தருந்தானே, உங்களை பாதுகாக்குதானே, எனவே போயிட்டு அதுட்ட கேளுங்கோ என்று சொல்லி திருப்பி விட்டாங்க கதை அந்த பக்கமாக. நாளை கியாமத்தில் சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு ஒரு பொய் இப்படியும் சொல்லி இருக்கிறேன். இதுதான் பொய், இதுதான் பொய். மூணாவது அந்த படை கேட்டது, இது யார் என்று சொல்லி நான் சொல்லிக் கொடுத்தேன் என்ற மனைவிக்கு, நான் உன் சகோதரன் என்று சொல்லி கணவன் என்று சொல்லாம மனைவி, கணவன் என்று சொல்லாம மனைவி, சகோதரன் என்று சொன்னது. இந்த மூணு பொய்ய நினைச்சு நினைச்சு நாளைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தண்ட கண்ணால கண்ணீர் கொட்டுவாங்க. எங்கட நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, பொய் இல்லாத வாழ்வை நசீபாக்குவானாக, வாய்க்கு பொய்ய கஷ்டமாக்கிடுவானாக, குழந்தைகளுக்கு முன்னாலே உண்மை சொல்லக்கூடிய வாப்பமாராக்க ஆக்கி வைப்பானாக, மனைவிக்கு முன்னாலே உண்மை பேசக்கூடிய கணவனாக்கி வைப்பானாக, கணவனுக்கு முன்னாலே உண்மை சொல்லக்கூடிய மனைவி ஆக்கி வைப்பானாக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல உம்மா நல்ல வாப்பா, நல்ல உம்மா நல்ல வாப்பா, இது சேர்ந்தால் தானாக ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல குழந்தைகள் பூமிக்கு மேல் உருவாகும். புள்ள வளர்ப்புக்கு இருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒன்று தான் வாப்பா உம்மட உறவு நல்லதாக இருக்க வேண்டும். வெறுமனே புள்ளைய பற்றி மட்டும் கவலைப்பட்டு வேற இல்லை. இன்னும் ஒன்றும் சொல்றேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, உண்மைகள் சொல்லப்பட வேண்டும். அந்த ஒரு நாள் ஜமியத் உலமாவுல இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய ஊரை சேர்ந்த மாளிகாவத்தையை சேர்ந்த சகோதரர்கள் வந்தாங்க, அவங்களும் உட்கார்ந்து இருந்தாங்க. இதே போல கொம்பனி வீதியினுடைய சகோதரர் வந்தாங்க, அவங்களும் உட்கார்ந்து இருந்தாங்க. வாழத்தோட்டத்தினுடைய பள்ளிவாயுடைய நிர்வாகம் வந்திருந்தது, அவங்களும் உட்கார்ந்து இருந்தாங்க. நாங்க பேசிக்கொண்டோம், வாலிபர்கள் இப்படி போறாங்க, என்ன செய்வோம், அவர்களுக்கு என்ன எப்படிப்பட்ட புத்திமதிகளை சொல்லுவோம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஊரை சேர்ந்த ஒரு சகோதரரே முன்மொழிந்தார், மிக தெளிவாக சொன்னார், ஹஜ்ரத் அவர்களே, நல்ல குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கட்டி எழுப்ப வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது ஒன்று தான், ஒவ்வொருத்தரும் சுற்றுச்சூழலில் தான் வாழக்கூடிய சூழலை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் நிபந்தனை இருக்கிறது. நான் மாளிகாவத்தையில பேசுகிறேன். முஸ்லீம்கள் செருகி வாழக்கூடிய, நெருங்கி வாழக்கூடிய, 10க்கு 10, 10 அடி நீட்டம், 10 அடி அகலம், 100 ஸ்கொயர் ஃபீட்டுள்ளுக்கு 2 குடும்பம் வாழக்கூடிய ஊர்ல இருந்து பேசுகிறேன், ஊருக்கு சொல்லுகிறேன். நாங்க வாழக்கூடிய இந்த கலாச்சாரம் இஸ்லாம் சொல்லித் தந்த கலாச்சாரம் அல்ல. இந்த இடத்துல நல்ல புள்ள வாழ முடியாது, இந்த இடத்துல நல்ல பிள்ளைகள் வளர மாட்டாங்க. ஏன் காரணம் என்றா, நிக்காஹ் செய்வதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. இன்றைக்கு கேட்பாங்க, என்னப்பா வயசு வந்துச்சு கல்யாணம் முடிக்கலையா? வயசுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வயசுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. 25 வயசானா கல்யாணம் முடிக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. 50 வயசுல கல்யாணம் முடிக்க கூடாது என்பதும் அல்ல.
70 கல்யாணம் முடிக்க கூடாது அல்ல, எத்தனை வயசுலையும் யாருக்கும் கல்யாணம் முடிக்கலாம். ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ் ஆகுமாக்கினது ஆகுமாக்கப்பட்டது தான், அல்லாஹ் ஹராமாக்கினது ஹராமாக்கப்பட்டதுதான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை. எப்ப அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் யாருக்கும் யாரையும் கல்யாணம் முடிக்கலாம், எத்தனை வயசுல முடிக்கலாம், பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஆனா நீங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்கன்றிருந்தா ஹராம் தான் நடக்கும். இந்த உலகத்தில் ஜும்மாலே சொன்னேன், நான் சென்ற கிழமை நோர்த் அமெரிக்காவில் இருந்தேன், அங்கேயும் இந்த விஷயத்தை சொன்னேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா, இன்றைக்கு சொல்றாங்க 9 வயசு புள்ள உம்மவாக இருக்குது, 9 வயசு புள்ள குழந்தைய பெற்றெடுக்கிறாள், கின்னஸ் புக் எழுதப்பட்டிருக்கிறது. 10 வயசு புள்ளைக்கும் தாயாகலாம், 15 வயசு புள்ளைக்கும் தாயாகலாம், 9 வயசு புள்ளைக்கும் தாயாகலாம். இதை சொல்லிவிட்டு சொல்றாங்க 18 வயசுடைய பெண்ணுக்குத்தான் மனைவியாகலாம். கல்யாணம் முடிக்க 18 வருஷம், உம்மவாக 9 வருஷம். நீங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தில் விளையாடினால் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில விளையாடுவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நோர்த் அமெரிக்கால சொல்றாங்க 9 வயசு புள்ள கற்பிணியாகிட்டா கற்பத்தை கரைக்க மாட்டோம், கற்பம் கரைப்பது பெரும்பாவம், லீகலி கூடாது, இஸ்லாமிக்கலி கூடாது சொல்றாங்க. 9 வயசு புள்ளக்கு வேணும்டா உம்மவாகலும், அது அவளோட ரைட்ஸ். ஆனா 9 வயசு புள்ளக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு மனைவியாக முடியாது, அதுக்கு 18 வருஷம் பூர்த்தியாகணும். சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒன்று சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு, ஆச்சரியம் ஆச்சரியம். ஜாஅல் ஹக் குல் ஜாஅல் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. மேற்கத்திய உலகம் கல்ல கை வச்சுறாங்க. 9 வயசு புள்ள உம்மவாக மாறுது, ஆனா 18 வயசுல தான் அவன் நிக்காஹ் செய்யலாம் என்கிற சட்டம் சொல்லுது. இன்னும் ஒன்று சொல்லுவா உங்களுக்கு, கனடாவில் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் சட்டம் இருக்குது, 2வது கல்யாணம் முடிக்க இயலாது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 2வது கல்யாணம் முடிக்க சொல்லி யாருக்கு நான் சொல்ல இல்ல. முடிக்கிறவங்க நிபந்தனைகள் இருக்கிறது, கண்டிஷன்ஸ் பூர்த்தியாகணும். சும்மா முடிச்சோம் வாழ்ந்தோம் அல்ல, வாழ்க்கையில நிக்காஹ் என்றது விளையாட்டல்ல. கல்யாணம் முடிச்சோம், மறைச்சி வச்சோம், யாருக்கும் காட்டல்ல, ஏமாற்றினோம், ரகசியமா செஞ்சோம் என்பது நிக்காஹ் அல்ல. நிக்காஹ் என்றால் அது பப்ளிசிட்டி பண்ண வேண்டும், நிக்காஹ் என்றால் பகிரங்கமாக சொல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, கல்யாணம் முடிக்கும் பொழுதே வெட்கப்பட்டு மறைச்சி ரகசியமா செய்வீங்க என்றிருந்தால் அதற்கு கல்யாணம் என்ற பேரு கொடுக்கப்பட மாட்டாது. கனடாவில் ஒரு ஜோர்தானை சேர்ந்த ஒரு சகோதரர் குடும்பமா வாழ்றாரு, கணவன் மனைவியா வாழ்றாங்க. ஒரு அவருடைய ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு வெள்ளக்கார பொம்புல இஸ்லாத்துக்கு வாராள். இவ கேட்கிறா, எனக்கு கல்யாணம் இஸ்லாத்துக்குள்ள வர சரியான ஆசையாக இருக்குது, ஆனா என்ன யாரு நிக்காஹ் செய்வாங்க? எனக்கு தெரியும் இஸ்லாத்துக்குள்ள வந்தா கல்யாணம் முடிக்கணும், ஒரு முஸ்லிமத்தா முடிக்கணும், வேறொத்தர நிக்காஹ் செய்ய முடியாது, என்ன யாரு முடிப்பாங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் இந்த ஜோர்தானை சேர்ந்த சகோதரர் சொல்லிட்டாரு, நான் ஒன்ன முடிப்பேன் உம்மான்னு சொல்லி. இப்ப ரகசியமா கல்யாணம் நடக்குது, இஸ்லாமிய முறப்பிரகாரம் நிக்காஹ் நடக்குது. லீகலி நாட்டு சட்ட பிரகாரம் கல்யாணம் நடக்க முடியாது. ஏன் காரணம் என்றா அந்த நாடுகள்ல 2வது கல்யாணம் லீகல், நாட்டு சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. கல்யாணம் முடிக்கிறாங்க, வாழ்றாங்க, கொஞ்ச காலம் வாழ்க்கை போகுது, எப்படியோ செய்தி 1வது மனைவிக்கு கேள்விப்படுகிறது, என்ற கணவர் இன்னும் ஒரு பெண்ணுடன் வாழுகிறார், இன்னும் ஒரு பெண்ணையும் நிக்காஹ் செய்திருக்கிறாராம் என்ற செய்தி கேள்விப்பட்டதுமே இந்த பெண் என்ன தெரியுமா செய்றா, கணவனை பின்துயர்றாள். இந்த மாப்பிள்ளை எங்க போறாரு, எங்க வாராரு? ஒரு நாள் ஆபீஸுக்கு போயிட்டு வார வழியில ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய கணவனை
பின்னுக்கால இருந்து பார்க்கிறா, இன்னும் ஒரு பெண்ணோட சேர்ந்து கார்ல ஏறி 2 பேரும் கார்ல போறாங்க. அந்த காரை பிந்தி வந்து போனா அந்த 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ள இறங்கி அந்த வீட்டுக்குள்ள போறத இந்த மனைவி கண்ணால கண்டதுமே போலீஸ் கோல் போட்டான். இதுக்கிடையில இந்த மாப்பிள்ள சொல்லிட்டா அந்த வெள்ளக்கார பொம்புலேட்ட தண்ட 2வது மனைவிட்ட, இங்க வாம்மா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என் மனைவி என்ன போட்டு டிஸ்டர்ப் பண்றா, 2வது கல்யாணம் சம்பந்தமாக எனக்கு ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறேன், நான் லீகலி நாட்டு சட்டத்தின் கீழ் கொண்டு போய் நிறுத்தப்பட்டா நான் போலீஸ்ல அடைக்கப்படுவேன், மறியல்ல போய் நிற்க வேண்டிய கட்டம் உருவாகும் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த வெள்ளக்கார பொம்புல சொல்றா, நீ ஒரி பண்ணாதே, அதை நான் பார்த்துக் கொள்றேன், என்ன செய்யணும் என்ற சட்டம் எனக்கு தெரியும், நான் அதை பார்த்துக் கொள்றேன், நீ உன் வேலையை பாரு என்று சொல்லி தந்த கணவனுக்கு ஆறுதல் சொல்றாரு. ஆறுதல் சொல்லிவிட்டு 2 பேரும் வாழ்றாங்க. இந்த பெண்மணி நேரே கண்டுட்டா, கணவன் வீட்டுக்கு போறத போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா, என்ற கணவர் இன்ன ஆளோட இன்ன வீட்டுள்ளுக்கு 2வது குடும்பமாக குடும்பம் நடத்துறார் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் போலீஸ் 15 பேர் வந்து இந்த ஊட்ட அப்படியே ரவுண்ட் அப் பண்றாங்க. ஊட்ட ரவுண்ட் அப் பண்ணி கதவை போய் தட்டுறாங்க. கணவனை வெளியிருக்கிறதுக்கு கதவை தட்டினா மாப்பிள்ள வந்து கதவை திறந்தாரு. சொன்னாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது உன்னை பத்தி, நீ 2வது கல்யாணம் முடிச்சிருக்கிறாயாம், நீ வா, உன்னை கொண்டு போகணும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த வெள்ளக்கார பொம்பளை உள்ளுக்கு இருந்து வெளியே வாரான். பாருங்க, சட்டம் இங்க இருக்குது. என்ன சட்டம்? இவங்களோட சட்டம். அந்த பெண்மணி உடனே என்ன தெரியுமா செஞ்சா, அவ ஒரு லைசன்ஸ் எடுத்து காட்டினா, இந்த நாட்டில் ஜினா செய்வதற்கு நான் அனுமதி வாங்கியிருக்கிறேன், ஏற்கனவே அனுமதி வாங்கி வச்சிருக்கிறேன். போலீஸ்காரன் சொன்னானாம், வெரி சாரி, எங்களை மன்னிச்சுக்கோங்க, உங்களை நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், நாங்க போறோம் போயிட்டாங்க. 2வது கல்யாணம் முடிக்கலாது ஜினா செய்யலாம், 2வது கல்யாணம் முடிக்கலாது ஜினா செய்யலாம் உங்களுக்கு. இதுதான் சட்டம், இதுதான் மேற்கத்திய நாடு, இதுதான் நார்த் அமெரிக்கா. இஸ்லாம் ஆகுமாக்கினத்தை நீங்க ஹராமாக்க யாரு? இஸ்லாம் ஆகுமாக்கின நீங்க ஹராமாக்கினா உங்களோட வீட்டுல 9 வயதுடைய பெண்கள் தாயாக மாறுவாள். ஆனா அவள் மனைவியாக மாறுவதற்கு 18 வருஷம் பூர்த்தியாகணும். வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல குடும்பங்கள் உருவாக வேண்டுமா, அதுக்குரிய முதலாவது அம்சம் கல்யாணங்கள் நல்லதாக அமைய வேண்டும். வாலிபர்களே, உங்களுக்கு அன்பாக சொல்றேன், வயதுக்கல்ல கல்யாணம், கல்யாணம் என்று சொல்லக்கூடியதற்கு நிபந்தனைகள் பூர்த்தியாக வேண்டும். நிபந்தனை என்ன? முதலாவது தேவை இருக்க வேண்டும். தேவை, நான் நிக்காக செய்யணும், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நான் குடும்பமாக வாழணும். சில குழந்தை இருக்கிறாங்க, அவங்க நினைச்சாங்க எனக்கு வயது 25 ஆச்சு, சரி, ஆனா படிச்சு முடிச்சுட்டு தான் நிக்காக செய்வேன். படிச்சு முடிச்சோணும், அவருடைய ஏம், அவருடைய டார்கெட். அவர் விட்டுடுங்கோ, அவர் படிச்சு முடிச்சிட்டு கல்யாணம் முடிக்கட்டும். வாப்பா உம்மா பைத்து என்ன செய்ய வேணும்? வாப்பம்மா பைத்து சொல்ற என்ன தெரியுமா? மகனே, பேரனே, நீ கல்யாணம் முடிச்சுக்கோ வாப்பா, உண்ட புள்ளைய பார்த்துட்டு தான் மௌத்தாகணும். யாரு சொல்றது? வாப்பம்மா. உண்ட புள்ளைய பார்த்துட்டு மௌத்தானா என்ற கபரு பிரகாசமா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். கல்யாணத்தை ப்ரமோட் பண்றவே, கல்யாணத்தை ப்ரமோட் பண்றதுக்கு கொடுக்கிற ஆர்வம் இப்படி ஒரு இஸ்லாத்தில் இல்ல. உங்களோட பேர பிள்ளைய பார்த்தா உங்களுக்கு சுவர்க்கம் இல்ல. கல்யாணம் முடியுங்க சின்ன வயசுல. யாருக்காவது படிச்சு முடிச்சுட்டு தான் கல்யாணம் முடிச்சோணும் என்று அவர் சொல்றாரு, அவருக்கு அவரை பாதுகாத்துக் கொள்ள ஏனும், அவரை விட்டுடுங்கோ. நீங்க சும்மா பேச்சு, சும்மா ரோட்ல போற ஒத்தனை பிடிச்சு கல்யாணம் முடிக்கலையாப்பா என்று சொல்லி முடிச்சு வச்சுட்டா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்தாரு வெளிநாட்டில இருந்து, 15ஆம் தேதி வந்தாரு. வரக்குள்ளே சொல்றாரு 30ஆம் தேதி போகணும், ரிட்டர்ன் டிக்கெட் தான் வந்திருக்கிறேன். எத்தனை நாள் லீவு? 15 நாள் லீவு. கம்பெனியில யாருமே இல்ல, போகணும் கம்பெனிக்கு. இந்த 15 நாளை உள்ளுக்கு இவருக்கு ஒரு பொண்ணொன்று தேடி கல்யாணம் நடத்தி
ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு 30ஆம் தேதி காலையில் எழும்பினோடனே சொல்றாரு, நான் அன்றைக்கு போறேன் துவா செங்குன்றாரு. இவர்கிட்ட கேட்டோம், என்னத்தை இப்ப கல்யாணம் முடிச்சாய்? இல்ல உம்மா தனியே இருக்கிற வீட்டுல, வாப்பக்கு சோமில்ல, வாப்பா பார்த்துக் கொள்றதுக்கு. இதுக்கா கல்யாணம்? இதுக்கா நிக்கா? உங்களோட வாப்பாவை பார்க்க இன்னமொத்த புள்ள வரணுமா உங்களுக்கு? உங்களோட உம்மாவை பார்க்க இன்னமொரு குடும்பத்தில் பிறந்த ஒரு புள்ளைய கொண்டு நீங்க வர வாங்க வேண்டுமா? இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு முருதாரான மார்க்கம் அல்ல. உங்களோட மனைவி உங்களுக்கு டீ ஊத்தி தரோணும் என்ற கட்டாயம் அவளுக்கு இல்ல. உங்களோட உம்மக்கல்ல உங்களுக்கு. உங்களோட மனைவி உங்களுக்கு, ஏண்ட மனைவி எனக்கு சோறாக்கி தரோணும் என்ற கட்டாயம் அவளுக்கு இல்ல. எனக்கு கட்டாயம் இருக்கிறது. அவ சொல்றா, ஏண்ட மனைவி சொல்றா, உங்களோட புள்ள தானே இந்த புள்ள, நான் பெற்றெடுத்த புள்ள சரி, ஆனா புள்ள உங்களோட தானே, இந்த புள்ளைக்கு பால் கொடுக்கிறதுக்கு நான் எனக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வேணும்டா, நீங்க 300 ரூபாய் கொடுத்த. யாருக்கு? உங்களோட மனைவிக்கு. உங்களோட மனைவிக்கு பால் கொடுத்து விட்டு அவ சொல்றா, எனக்கு பால் கொடுக்கலா, நீங்க பால் கொடுக்கிற பொறுப்பை நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க என்ன செய்யுங்க சொன்னா, பவுடர் மில்க் குறைந்த உங்களோட பிள்ளைக்கு கொடுங்க, கணக்கு பாருங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு போகுது, அதே அமௌண்ட் எனக்கு தாங்கோ, அப்பத்தான் உங்களோட பிள்ளைக்கு நான் பால் கொடுப்பேன் என்று சொன்னா உங்களோட மனைவிக்கு நீங்க கூலி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது அவட ரைட்ஸ். ஆனா நிச்சயமாக அவ அப்படி கேட்க மாட்டாங்கள்ட்ட, அவ அப்படி கேட்க மாட்டாங்கள்ட்ட. ஆனா அவருக்கு கேட்க இயலும். சும்மா கல்யாணம் முடிக்க வேணும், நிக்காக முடிங்க தேவையோடு, கல்யாணம் முடிங்க தேவையோடு. இது ஆண்களுக்கும் தான், பெண்களுக்கும் தான், சகோதரிக்கும் தான், சகோதரனுக்கும் தான், வாலிபனுக்கும் தான், வாலிப யுவதிகளுக்கும் தான். என்ன சொல்றோம் சொன்னா, நிக்காக முடிப்பதற்கு முன்னால் தேவை என்ற உணர்வோடு கல்யாணம் முடிக்க பாருங்க. இரண்டாவது, ஆண்களை பொறுத்தவரையில கல்யாணம் முடிக்கக்கூடியவங்களுக்கு இரண்டாவது நிபந்தனை தெரியுமா? பைனான்சியலி அவர்களுக்கு வசதி இருக்க வேண்டும். என்ன வசதி? நிக்காக செய்யக்கூடிய ஒருவருக்கு 4 கடமைகள் இருக்கிறது. இத வாழ்க்கையில யா வச்சுக்கோங்க. எத்தனை கடமை? 4 கடமை. முதலாவது கடமை மஹர் கொடுத்துத்தான் நிக்காக செய்யணும். மஹர் கொடுக்கணும். மஹர் கொடுக்கிறதுக்கு மாளிகாவை தெரிவிக்கக்கூடிய அந்த வாலிப சங்கத்தால ரோட்ல சல்லி சேர்த்து உங்களுக்கு தாரது இல்ல. உங்கள்கிட்ட காசு கோணம், வாப்பட காசு எடுத்து மகர் கொடுக்கறில்ல. நான பெரிய பணக்காரால், நான காசி தருவாரு மகர் கொடுக்க. இது இல்ல உங்களோட காசி, நீங்க சம்பாதித்த பணம், நீங்க உழைத்த பணம். எனக்கிட்ட பணம் இருக்கிறது, மகர் கொடுக்கிறதுக்கு ஒன்னாவது. இரண்டாவது, இஸ்லாம் சொல்லுகிறது, கல்யாணம் முடிச்ச நாள் தொட்டு, கல்யாணம் முடிச்ச நேரம் தொட்டு உங்களோட மனைவிக்கு இருப்பிடம் கொடுக்கணும். சொந்த ஊடு. என்ன ஊடு? சொந்த ஊடு. சொந்த ஊடுண்டா சொந்தம் அல்ல, உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் சொந்தமான, அது கூலிக்கு இருக்கவும் மேலும். ஊடு இல்லாம கல்யாணம் இல்ல. பாப்பா வீட்டுல ஒரு காமரா, மாமி வீட்டுல இன்னும் ஒரு காமரா, நானா வீட்டுல இன்னும் ஒரு காமரா. இதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்ல. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மனைவிக்கு இருப்பிடம் கொடுத்தாகணும். மனைவிய சொந்த இடத்தில் உட்கார வைக்கணும், கூலிக்கு இடத்தில் உட்கார வைங்கோ. எந்த அளவுக்கு சொன்னா, மனைவிக்கு மட்டுமல்ல, சில கட்டங்கள்ல மனைவிய தலாக்கு சொல்லிட்டோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கணவன் மனைவி கிடையில வாழ்க்கொத்து புகழ்ல தலாக்கு சொல்லேலும். குர்ஆன் சொல்லுது, தலாக்க பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில தலாக்கு நடக்குது. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது தனித்தலையங்கம். தலாக் என்று சொல்லக்கூடியது கணவனுக்கும் மனைவிக்கு மட்டும்தான், பிள்ளைகளுக்கு தலாக் இல்ல. பிள்ளைகளுக்கு தலாக் இல்ல. வாப்பா உம்மா 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. ஆனா தாயே, சகோதரியே, ஓண்ட புள்ள, ஓண்ட கணவன் புள்ள
அந்த கணவனுக்கும் புள்ளைய காட்டித்தான் ஆக வேண்டும். இந்த புள்ளைய நிக்காஹுக்கு அந்த வாப்பத்தான் வழியாக வர வேண்டும். உங்களுக்கு சொல்ல இயலாது, நஃபகா ஒன்றும் தர இல்ல, செலவு கொண்டும் தர இல்ல, இந்த கல்யாணத்துக்கு இந்த வாப்பா வர இயலான்னு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. பேச மிச்சம் வருகிறது, பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் இல்ல. ஞாபகத்தில் வைங்கோ, 2 பேரும் பிரிவீங்க, 2 பேரும் பிரிஞ்சு போறீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி தெரியுமா பிரிஞ்சு போவோம்? ஹஜ்ரத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹுடைய பேரன், ஸல்லல்லாஹுடைய பேரன், தண்ட மனைவியோட கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க. தண்ட மனைவியோட கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க. இன்னும் டிவோர்ஸ் ஆவல்ல, தலாக்கு கொடுக்கல. ஒருத்தர் வந்து கேட்டாரு, என்ன உங்களோட மனைவிக்கு மோளுக்கு பிரச்சனை கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, ஏண்டே வேண்ட மனைவியோட பிரச்சனையை நான் உனக்கிட்ட சொல்லவா? அது என்னோட இருக்கட்டுமே, எந்த மனைவி அல்லவா, எந்த மனைவி அல்லவா, அவளை பற்றி உனக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவா? அது நடக்காதுந்தாங்க. 2 நாளைக்கு பிறகு தலாக் சொல்லிட்டாங்க, டிவோர்ஸ் ஆகிட்டது. மறுவ வந்து கேட்கிறாங்க, என்ன பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம் சொல்லி. அவங்க சொன்னாங்க, இப்ப ஏண்ட மனைவி அல்ல, ஏண்ட பொம்பளை அல்ல, அந்த புள்ளைய பத்தி நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லு? அது யாருக்கோ ஒருவர் சொந்தமானவர் அல்லவா, இன்னும் ஒருவருடைய மகளை பத்தி நான் குறை பேசவான்னு கேட்டாங்க. மனைவிய தலாக்கி சொல்லேலும் குறை பேசி திரியவானம், மனைவியோட பிரச்சனை படையலும் குறை பேசி திரியவானம், கணவனை விட்டு பிரியலும் கணவன் குறைய பேசவானம். அதை மறைச்சிடுங்கோ, அதை மூடிடுங்கோ, அதை பஷ் பண்ணிடுங்கோ. நீங்க நினைச்சிருங்க, எனக்கு வாழ ஏலா, இன்னும் ஒருவருடன் வாழட்டுமே, எனக்கு வாழ ஏலா, இன்னும் ஒருவர் வாழ்க்கை கொடுக்கட்டுமே. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு வரோம். 3 தலாக் கொடுத்துட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 3 தலாக்கு கொடுத்தா மனைவிக்கு 3 மாசம் இத்தா இருக்குது. எத்தனை மாசம் இத்தா? 3 மாசம் கிட்டத்தட்ட இத்தா இருக்குது. 3 சுத்தம் அவ இத்தா இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓண்ட மனைவிக்கு வீடு கொடுப்பது தலாக்கு வரைக்கும் அல்ல, அந்த இத்தாவுடைய காலம் முடியும் வரைக்கும். இத்தாவுடைய காலம் முடியும் வரைக்கும். அஸ்கினுஹுன்ன மின் ஹைசு சகன்தும் பிமுஜிதிக்கும். அன்பாக சொல்றேன், நல்ல குடும்பங்கள், நல்ல சந்ததிகள் வர வேண்டும் என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரே, அவர்கள் வாழக்கூடிய சூழல், அவர்கள் வாழக்கூடிய என்வாயர்மெண்ட், அவர்கள் வாழக்கூடிய அக்கம் பக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். மாளிகாவத்தையில வாழ்ந்தாத்தான் சுவர்க்கம் என்பதல்ல, மாளிகாவத்தையில வாழ்ந்தாத்தான் சுவர்க்கம் என்பதல்ல, கொம்பனை வீதியில வாழ்ந்தாத்தான் எங்களுக்கு சுவர்க்கம் என்பதல்ல. வானம் பூமி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்களுக்கு வாழலாம். அன்பாக சொல்றேன், நிக்காஹுக்கு முன்னால பறந்திருக்கக்கூடிய, விரிந்திருக்கக்கூடிய இந்த பூமியில 4 பக்கத்தில் வைத்து சொந்தமாக வீடு கட்டி, சொந்தமாக இருந்து, கூலிக்கு வீடு வாங்கி, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்க ஆரம்பிப்போம் என்றிருந்தால் எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல சூழல் கிடைக்கும், நல்ல என்வாயர்மெண்ட் கிடைக்கும். நெருங்கி செருகி அப்படியே வாழ்வதன் காரணமாக அன்புக்குரிய சகோதரே, நல்ல குழந்தைகளை உருவாக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பணிவான ஒரு வேண்டுகோளை குர்ஆனையும் ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்து உங்களுக்கு விடயமாக சொல்லுகிறேன், அன்பாக சொல்லுகிறேன். ஒவ்வொருத்தரும் வீடு கட்டிக் கொள்ள பாருங்கோ, சுயமாக, சொந்தமாக. ஆண்களுக்கு வேறு அறைகள், பெண்களுக்கு வேறு அறைகள். இஸ்லாம் ஒரு நாடுமே ஏழையாக வாழுங்கோண்டு சொல்ல இல்லை, ஏழையாக வாழுங்கோண்டு இஸ்லாம் சொல்ல இல்லை. இது தவறான ஒரு கன்செப்ட். நாங்க விளங்கிக் கொண்டோம் ஏழையாக வாழ்ந்துடுவோம் என்று சொல்லி. ஏழ்மைக்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கல்ல. அத்தஹியாத்தில் ஒரு துஆ இருக்கிறது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி. யா அல்லாஹ், குஃப்ரை விட்டும் வறுமையை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன். ஒரு சஹாபி கேட்டாங்க, நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ், குஃப்ரும் வறுமையும் ஈக்குவலான்னு கேட்டாங்க, சமமான்னு கேட்டாங்க. ஹல் யஅதிலானி, அந்த ரெண்டும் சமமாகவான்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குஃப்ரும் வறுமையும் சமம் என்று சொன்னாங்க. எப்ப குஃப்ரு ஃபக்ர் வருமோ, எப்ப வறுமை வருமோ,
மனிதன் எல்லா ஹராத்தையும் செய்வான், ஆலயம் கொள்ளுவான், பிரச்சனை இல்ல என்ற மறுமையை இல்லாமக்கோணும். புள்ளைக்கு தின்ன கொடுக்கணும், வட்டிக்கு வாங்குவாங்க, புள்ளைக்கு தின்ன கொடுக்கணும், லஞ்சம் எடுப்பாங்க, ஸ்கூலுக்கு பீஸ் கட்டணும், ஆளை கொள்ளுவாங்க, ஸ்கூலுக்கு பீஸ் கட்டணும், களவெடுப்பாங்க. சொன்னாங்க சொல்லவாங்க குஃபுரும் ஃபக்ரும் சமமாகும். ஒரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமைய சொல்ல இல்ல, வறுமையான வாழ்க்கை வாழுங்கோடு சொல்ல இல்ல, ஆனா சொல்லி இருக்கிறாங்க எளிமையான வாழ்க்கை வாழுங்கோ. வறுமைக்கும் எளிமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சிம்பிள் லைஃப், சாதாரண வாழ்க்கை. வீடு இருக்கிறது, ஆடம்பரமான வீடு தேவையில்லை, ஆடம்பரமான வீடு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மண்ணில கொண்டு போய் சல்லிய தாட்ட தேவையில்லை, சாதாரண வீடு, எளிமையான வீடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு 9 மனைவிமார கொடுத்திருந்தான். ஒரே சந்தர்ப்பத்தில் 9 மனைவிமாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனாக இருந்திருக்கிறாங்க. 9 பேருக்கும் சுயமாக சொந்தமாக 9 வீடு கட்டி கொடுத்தாங்க. 9 வீடு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வீடு கொடுப்பது ஒரு கணவனுடைய பொறுப்பு. எங்கேயும் கொண்டு போய் தஞ்சம் புகுற வைக்க வேண்டாம். நீங்க தஞ்சம் புகுற வைப்பீங்களா? ஒரே வீட்டுள்ளுக்கு 4 குடும்பம், 4 பிள்ளைகள், 4 சந்ததிகள் வாழக்கூடிய கட்டத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல சூழலை அங்க உருவாக்க முடியாது, அங்கே கட்டி காக்க முடியாது. இதனால தான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது, நிக்காஹ் செஞ்ச நாள் தொட்டு தனி குடும்ப வாழ்க்கை உருவாக்குங்கோ, மஹரம் பேணலாம், மஹரம் பேணலாம். இன்றைக்கு என்ன தெரியுமா கலாச்சாரம்? ஹராம் எல்லாம் ஓடுது, ஹராம் எல்லாம் ஹலால் எல்லாம் ஓடுது, ஹராம் எல்லாம் ஓடி வருகிறது. ஒரு ஆளின் சொன்னாரு, வீட்டுக்கு மருமகன் வந்தா மாமி ஒரே ஓட்டம், மாமி வாரில்ல முன்னுக்கு. ஏன்? மருமகன் வந்து இருக்கிற மருமகன். ஆனா மாமி யாரு வாப்பா? உம்மா. மாமி மௌத்தானா பெண்கள் யாரும் இல்லை என்றா மருமகனுக்கு ஜனாசா குளிப்பாட்டலாம். மருமகள் மனைவிக்கு தலாக்கு சொல்லலாம், மாமிக்கு தலாக்கு சொல்லலாம். மனைவிக்கு தலாக்கு சொன்னாலும் மாமி உங்களோட மாமி தான் கியாமத்து வரைக்கும் மாமி. மருமகன் வீட்டுக்கு வந்தா மாமி ஒரே ஓட்டம் பின்னுக்கால. ஏன்? மருமகன் வந்துட்டார். ஆனா மைனி ஓடி முன்னுக்கு வாரா, மச்சன் இப்பயா வாரீங்கன்னு கேட்டு. மதினி ஓடோனம், மாமி முன்னுக்கு வரோனம். இது நேரு மாற்றம், ஆப்போசிட், நேரு மாற்றம். ஒரு ஆளின் சொன்னாரு, இன்றைக்கு நடக்கிற பாவத்துக்கு, இன்றைக்கு திக்காக செய்ததற்கு பிறகு குடும்பங்களுக்குள்ள நடக்கிற பாவத்துக்கு இந்த கலப்படம் இருக்குது. இதுதான் ஆக மோசமான ஒரு என்வாயர்மெண்ட். ரோட்ல யாரோடையாவது வினா செஞ்சா, பாவம் செஞ்சா அது தெருவுக்கு வரும், ரோட்டுக்கு வரும். வீட்டுக்குள்ள நடக்கிற பாவம் ஒரு நாளும் தெருவுக்கு வர மாட்டாது. மனைவி வைத்தியசாலையில் ஹாஸ்பிட்டல நிப்பாட்டிக்குது, நோனவாட்ல பபா கிடைக்கிறதுக்கு. மாப்பிள போறார், யார கூட்டி தெரியுமா? மைனிய கூட்டிக் கொண்டு. எங்க? டாக்டரை பார்க்கறதுக்கு, டாக்டரை பார்க்கறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு சர்வ சாதாரணமான கலாச்சாரம். மச்சனோட யாரு போறது? மைனி போறா. அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்தா மௌத்து. நீங்க 2 பேரும் சேர்ந்தா உங்களோட ஈமான் மௌத்தாகிடும். ஒரு வாகனத்தில் ஏறி, ஒரு மோட்டார் பைக்ல ஏறி 2 பேரும் போறாங்க. அங்க போனா டாக்டர் சொல்றா, வரக்குள்ள தங்கச்ச பார்த்து மச்சன் நல்லா பார்த்துக்கோமான்னு சொல்லி. எங்கள கலாச்சாரம். இஸ்லாமிய சொல்லித்தர இல்ல, இஸ்லாமிய காட்டித்தர இல்ல. இஸ்லாம் சொல்லுது மஹரம் பேணுங்கோ, வீட்டுக்குள்ள மஹரம் பேணுங்கோ. மதுமி ஹராம், சாட்சியிட மகள் ஹராம், பெரியம்மட மகள் ஹராம், மாமட மகள் ஹராம், நானட மனைவி ஹராம், தம்பிட மனைவி ஹராம். இது எப்ப கொண்டு வரேனும்? எங்கள்கிட்ட இல்லாத மார்க்கம் எங்கட புள்ளேட்ட வர மாட்டாது. எங்கள்கிட்ட இல்லாத இஸ்லாம் எங்கட புள்ளேட்ட வர மாட்டாது. என்ற ஹஜரத் இருந்தாங்க, ஜிப்ரி ஹஜரத். அவங்க
அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வானாக. ஒருத்தர் அவங்கள்ட்ட கேட்டாரு, ஹஜரத் இந்த காலத்துல இமாம் ஷாஃபியை போன்ற உலமாக்கள் பிறக்க மாட்டாங்களான்னு கேட்டாங்க. இந்த காலத்துல இமாம் கஸ்ஸாலியை போல் உலமாக்கள் பிறக்க மாட்டாங்களான்னு கேட்டாங்க. அழகான ஒரு பதில் சொன்னாரு. அவங்க சொன்னாங்க, இமாம் கஸ்ஸாலியினுடைய இமாம் ஷாஃபியினுடைய உம்ம வாப்பவை போல உம்ம வாப்பா இருப்பாங்க இருந்தா இன்றைக்கு இமாம் ஷாஃபியும் பிறப்பாங்க, இமாம் அபு ஹனீஃபாவும் பிறப்பாங்க. இமாம் ஷாஃபி ஷாஃபியாக மாற இல்ல, சும்மா வாப்பா உம்மவை கொண்டுதான் மாறினாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சும்மா வானத்தாளரங்க இல்ல, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாக அவங்களோட உம்ம வாப்பா தான் அவங்க அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாக மாத்தினாங்க. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வாப்பா மௌத்தாகிட்டாங்க. பிறந்த உடனே வாப்பா மௌத்து, பிறக்கும் பொழுதே யத்தீமாகத்தான் பிறந்தாங்க. உம்மக்கு வயசு வெறுமனே 23 வருஷம். உம்மக்கு வயசு வெறுமனே 23 வருஷம். 23 வருஷத்துல கணவனை இழந்த ஒரு நிறுவை பெண்மணி தான் தந்த மகனை இமாமாக மாற்றினான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கும் பொழுதே வாப்பா மௌத், தாய் அவங்களுடைய தாய். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளை பராமரிப்பது நல்ல ஒரு இபாதத்து, நல்ல ஒரு பழக்கம். ஆனா என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? அதற்கு இருக்க வேண்டிய முதலாவது அடிப்படை, முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால் வாப்பா உம்மா நல்லவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அம்சம், வாப்பா உம்மா நேரம் கொடுக்கணும். நான் எப்பயுமே பகடியாக சொல்லுவேன், வினயமாக சொல்லுவேன், எங்கட வீட்டில் நாங்கள் நாய் வளர்க்கிறோம், அப்படித்தானே? நாய் வளர்க்கிறோம். இறைச்சி கடை போவோம், இறைச்சி கடைக்கு, இறைச்சி கடையை சுத்தி என்ன இருக்குது? நாயாய்க்குது. நாய், சந்தேகம் இல்லை. இறைச்சி கடையை சுத்தி என்ன இருக்கும்? நாய் இருக்கும். ஒத்தர் போனா இறைச்சி கடைக்கு இறைச்சி வாங்க போனா இறைச்சி சுத்தி தந்தாரு. வெளியே வரக்குள்ள கை தவறி பார்சல் கீழே விழுந்துட்டு. நான் என்ன செய்யும்? நான் என்ன செய்யும்? புறக்கியவன கையில தருமா? என்ன செய்யும்? அல்லாவே, வானத்தால விழுந்த சாப்பாடு இது. ஒரே ஓட்டம், கவ்விக்கொண்டு ஒரே ஓட்டம். அவர் மட்டும் போட மாட்டாரு, அவரை பின்னுக்கால் இன்னும் ஒரு கூட்டம். இந்த ஒரு கால வீஞ்சி மாளிகாவத்தேல அந்த கிரீஸ்யக்கா வந்த காலம், எல்லாரும் பின்னுக்கால் ஓட்டம். முழு பேரும் அந்த பக்கத்தில் எந்த நாயும் இல்லை, எல்லா நாயும் ஓட்டம். சரி, இந்த நாய் இருக்குதே, இது ஒரு நாய். குர்ஆன் இன்னும் ஒரு நாயை பற்றி சொல்லுது. எந்த நாய் தெரியுமா? வேட்டைக்கு போற நாய். எந்த நாய்? வேட்டைக்கு போற நாய். அந்த நாயை பார்த்து நீங்க சொல்றீங்க, நான் ஒரு வலை விரித்திருக்கிறேன், இந்த வலை உள்ளுக்கு, இந்த ஏரியா உள்ளுக்கு முயல் இருக்குது, நீ போய் ஒரு முயல் எடுத்து கொண்டு வா. இந்த நாய் என்ன செய்யும்? ஓட ஆரம்பிக்கும், ஓடும், விரட்டும், ஒரு முயலை பிடிக்கும், காலுக்கு தாள பிடிச்சு அப்படியே தூக்கி கொண்டு வந்து மொஸ்ட கையில கொடுக்கும். அதுக்கும் நாய், இதுக்கும் நாய். என்ன வித்தியாசம்? அது வளர்க்கப்படாத நாய், இது வளர்க்கப்பட்ட நாய். அது பயிற்சி கொடுக்கப்படாத நாய், இது பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய். இதே போலதான் யானை. யானை எவ்வளவு பெருசு யானை மனிதனை விடவும். சுப்ஹானல்லாஹ், சொன்னா கேட்குது, பேசினா பேசுது, கால தூக்குது, அதுல ஏறி மேல போறோம், எல்லாம் நடக்குது. ஆனா காட்டு யானை எப்படி இருக்குது? யானை வளர்க்க தெரியும், நாய் வளர்க்க தெரியும், பூனை வளர்க்க தெரியும், புள்ள வளர்க்க, புள்ள வளர்க்க நீங்களே சொல்லிக்கோங்க, நீங்களே சொல்லிக்கோங்க. ஒரு வாப்ப சொல்றாரு வந்து என்ற புள்ள சொன்னது கேட்கிறார் இல்லைண்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புள்ள கெட்டவன் அல்ல, வாப்பக்கு புள்ள வளர்க்க தெரியாது. ஒரு வாப்ப சொல்றாரு, எந்த மகன் சொன்னது கேட்கிறான் இல்ல, எந்த மகன் இப்படிப்பட்டவன், எந்த மகன் இப்படிப்பட்டவன், எந்த மகன் இப்படிப்பட்டவன், எந்த மகள் இப்படிப்பட்டவள் என்று சொல்லி ஒரு வாப்ப வந்து
தந்த புள்ளைய பத்தி ஒரு உம்மை வந்து தந்த புள்ளைய பத்தி தந்த குழந்தைகளை பத்தி முறைப்பாடு செய்தாங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அன்புக்குரிய சகோதரே, எங்களுக்கு யானை வளர்க்க தெரியும், எங்களுக்கு பூனை வளர்க்க தெரியும், எங்களுக்கு நாய் வளர்க்க தெரியும், எங்களுக்கு வீட்டுல மீன் வளர்க்க தெரியும், ஆனா எங்களுக்கு புள்ள வளர்க்க தெரியாது. வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எங்களுடைய பெரிய பொறுப்பு வீடு கட்டுற பொறுப்பல்ல, எங்களுடைய பெரிய பொறுப்பு சம்பாதிக்கிற பொறுப்பல்ல, எங்களுடைய பெரிய பொறுப்பு பணக்காரனாகிற பொறுப்பில்ல. எங்களுடைய பெரிய பொறுப்பு எங்களுடைய குழந்தைகளுக்கு சாலிஹான உம்மவாப்பவாக நாங்க மாறி நல்ல ஒரு சந்ததியை பூமிக்கு மேல விட்டு விட்டு சொல்றது எங்களுடைய பெரிய பொறுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பொறுப்பை விளங்கி அறிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் பூர்த்தி செய்து நல்ல சாலிஹான பெற்றோராக ஆக்கி வைப்பானாக. நம் அனைவர்களையும் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெற்றோருடைய கண்குளிச்சல் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், குழந்தைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு முகத்தில் கரிய சாயத்தை பூசிடாதே அல்லாஹ். எங்களுடைய பெற்றோரை புரிஞ்சிக் கொள்வாயாக, பெற்றோருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நிகழ்வை புரிஞ்சிக் கொள்வாயாக. இதற்கு உழைத்த பாடுபட்ட அத்துணை சகோதரரை புரிஞ்சிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாம் அனைவருக்கும் இஸ்லாத்தை இஸ்லாமாக புரிந்து உண்மையை உண்மையாக புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. எல்லா வாழ்க்கையில் சகலமான நெருக்கடிகளுக்கு பாதுகாத்துடுவாயாக. ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு போதுமானவன் யா அல்லாஹ், நீ எங்களுக்கு போதுமானவன் யா அல்லாஹ். உன்னை நம்பி வாழுகிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய நம்பி வாழுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயா, குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவாயா. யா அல்லாஹ், வறுமையை விட்டு பாதுகாத்துடுவாயா, வறுமையை விட்டு பாதுகாத்துடுவாயா, வறுமையை விட்டு பாதுகாத்துடுவாயா, கேவலமான வாழ்க்கை விட்டு பாதுகாத்துடுவாயா, கண்ணியமான வாழ்க்கை நசீபாக்கிடுவாயா. சகல பாவங்களுக்கும் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், சகல பாவங்களுக்கும் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், சகல பாவங்களுக்கும் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். தெரியாம செய்த அத்தனை பாவங்களுக்கும் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் செய்த தவறின் காரணமாக எங்களுடைய குடும்பங்களை சோதிச்சிடாதே அல்லாஹ், பிள்ளைகளை சோதிச்சிடாதே அல்லாஹ், பிள்ளைகளை சோதிச்சிடாதே அல்லாஹ். நாங்கள் தவறு செய்து விட்டோம் யா அல்லாஹ். இந்த தவறின் காரணமாக பிள்ளைகளை கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், பிள்ளைகளை கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். நம் அனைவரையும் கண்ணியவான்களாக வாழ வைப்பாயாக, சாலிஹான மக்களாக வாழ வைப்பாயாக, ஹலாலான உணவை நசீபாக்கிடுவாயாக. யார் யாருக்கெல்லாம் தகுதியான கணவன் மனைவி இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் மறைமுகமான ஏற்பாடு செய்வாயாக. இந்த சபையில் யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி உன்பக்கம் கையெழுந்திருக்கிறார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாஜ்களை பூர்த்தி செய்வாயாக, ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. வாழ்க்கையில் கஷ்டமில்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.